எப்பவுமே கர்த்தருடைய கணக்கீட்டின் அடிப்படையிலே பார்க்க போனா இந்த வருடம் மாதம் என்கிறதெல்லாம் அவருடைய கணக்கிலே இல்லை. நாம் இந்த பூமியிலே இந்த கணக்கை வச்சிருக்கிறோம். வருஷத்துக்கு இத்தனை நாள், மாதத்திற்கு இத்தனை நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கை வச்சு நம்ம என்ன செய்யறோம், சில ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்றதுனால சில விஷயங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக நாம் இந்த கால கணிப்பை நாம் குறித்து வச்சிருக்கிறோம். ஆனா கடவுளுடைய பார்வையில இதெல்லாம் இல்லை. கடவுள் இந்த உலகத்திலே நாம் இருக்கிற வரைக்கும் கடவுள் இந்த உலகத்தை வச்சு நம்ம கூட பேசுறார், சில புரிதல்களை உண்டாக்குறார். ஆனா தேவனுடைய அந்த அனந்த ஞானத்தின் அடிப்படையில அவருக்கு எந்த ஆண்டும் கிடையாது. நான் சொல்றேன், இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு ஆண்டவர் ஏதோ ஸ்பெஷல் ஆண்டாக வைத்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதத்தை விட ஆண்டவர் அடுத்த ஆண்டு ஸ்பெஷல் மாதமாக ஏதாவது வைத்திருக்கிறாரா? அப்படி இல்லை. எல்லா ஆண்டுகளிலும் தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. எல்லா ஆண்டுகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு முடிந்து போவதில்லை. எல்லா நாட்களிலும் கர்த்தர் ஒரே விதமாக நம்மிடத்தில் அன்பு என்ன செய்கிறாரே கூறுகிறார். எல்லா ஆண்டுகளிலும் நம்ம தப்பு செஞ்சோம்னா ஆண்டவருடைய முகம் கொஞ்சம் கோபமா இருந்து நம்மளை சிட்சிக்கும். எல்லா ஆண்டுகளிலும் அதே கருணையோடு நம்மை சந்தித்த ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மளை மீட்கிறார் என்பதுதான் உண்மையை ஒழிய இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு சிறப்பானது என்று எதுவுமே கிடையாது. அதுபோல இந்த ஆண்டுக்கு ஒரு வாக்குத்தத்தம், அடுத்த ஆண்டுக்கு ஒரு வாக்குத்தத்தம், அடுத்த ஆண்டுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்தபடினா இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தம் காலாவதி ஆகிவிட்டது என்கிற சிந்தனையும் தவறு. சில போதகர்கள், நான் ஏற்கனவே சொன்னபடி, போதிய அந்த நாலேஜ் இல்லாம சில போதகர் என்ன செய்யறாங்கன்னா, மாதத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம், வருடத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம். நானும் பாத்தீங்கன்னா முந்தின நாட்கள்ல இருந்த சபைகள்ல வாக்குத்தத்த ஒரு வசனத்தை இரவெல்லாம் உட்கார்ந்து அதை கட் பண்ணி அதை அலங்கரித்து என்ன செஞ்சிருவோம், ஸ்கிரீன் பின்னால ஒட்டிடுவோம். ஒரு ஸ்கிரீனை போட்டு அந்த வசனத்தை மூடிடுவோம். கரெக்டா அந்த 1ஆம் தேதி பிறக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வசனத்தை அப்படியே எடுத்து அதை அப்படியே அந்த மக்களுக்கு என்ன செய்வோம், கொடுப்போம். அந்த வருடம் முழுவதும் அந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வசனம் என்ன செய்யும், ஜெபத்துல வரும். ஆண்டவரே இந்த வருடத்துல எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை தந்துறீரே அப்படின்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட வசனம் அவர்களுக்கு கொடுத்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கொடுத்ததாக இருக்காது. வேதாகமத்திலே யாரோ ஒரு பரிசுத்தவான்களுக்கு அல்லது ஒரு இஸ்ரவேல் மக்களுக்கு அல்லது யாரோ ஒரு நபருக்கு கொடுத்த தனிப்பட்ட வாக்குத்தத்தமாக அது இருக்கும். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு இவங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கென்று நம்பிக்கொண்டு அதை விசுவாசித்து ஜெபித்து கொண்டிருப்பாங்க. ஒரு பேர் அதை சார்ந்து ஏதாவது ஒரு நன்மை நடந்து விட்டால் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி விட்டார் என்று சபையில் இருக்கிற 100 பேர்த்துல ஒரு சிலர் எண்ணுவார்கள். ஆனா மெஜாரிட்டியான மக்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கா, அந்த வருட கடைசியில நிறைவேறி இருக்கா என்று பார்க்கும்போது அந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணிருக்காது, நிறைவேறி இருக்காது. நீங்க வேணா நான் அடிச்சு சொல்றேன், நீங்க பல வருஷ விசுவாசியா இருப்பீங்க, ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆண்டுக்குள் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறா என்று தற்பரிசோதனை பண்ணி பாருங்கள். கடந்த ஆண்டிலே உங்க திருச்சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்கள்? நான் சொல்றேன், எப்பயும் அது கர்த்தர் கொடுக்கல, அந்த பாஸ்டர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த வாக்குத்தத்தத்தை ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டு நினைப்பூட்டி விட்டார் அல்லது ஜெபிக்கும் போது பேசி விட்டார் என்று அவர் கொண்டு வந்து ஒட்டிடுவார். இதெல்லாம் ஒரு 200 மக்கள் அந்த விசுவாசிகள் அந்த சபையில் இருந்தாங்கன்னா 200 பேருக்கும் அப்படியே அதெல்லாம் போய் பலிக்காது. பலிக்கலைன்னா அவர் உங்களை பழிசாட்டம் ஆரம்பிப்பாரு. நீ ஒழுங்கா ஜெபிக்கல, நீ வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா நீ என்ன பண்ணணும், அதுக்காண்டி பல காரியங்களை நீ செய்யணும் அப்படின்னு குற்றம் சாட்டிடுவார். ஒருவேளை அந்த 2-3 பேருக்கு நடந்துச்சுன்னா அவரை கொண்டு வந்து மேடையை ஏற்றி சாட்சி சொல்ல வச்சு என்ன செய்வாரு, ஒரு கியூரியாசிட்டியை உண்டாக்க ஆரம்பித்து விடுவார். இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. ஆனா முழுமையான கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிற சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் எப்போது ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையா மாறிட்டீங்களோ அப்பவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்க தலைமையில வந்துருச்சு, உங்களுக்குள்ளதான் இருக்குது அந்த வாக்குத்தத்தம் எல்லாம். ஆண்டவர் நித்தியமாக உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம், நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தம், அடுத்த மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், அடுத்த வருஷத்துக்கு என்ற ஒரு வாக்குத்தத்தம் எல்லாம் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க, எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்க மேலதான் இருக்குது. போன வருஷம் தீங்கை காணாதிருப்பாய், இந்த வருஷம் தீங்கை காண்பாயா? போன வருஷமும் தீங்கை காணாதிருப்பாய் தான், இந்த வருஷமும் தீங்கை காணாதிருப்பாய் தான், போன வருஷமும் எல்லா வருஷமும் தீங்கை காணாதிருப்பாய் தான். ஆனா ஏதாவது தப்பு செஞ்சோம்னா தீங்கு வரும். தீங்கை காணாதிருப்பாய் என்று ஒரு வருஷத்திலே வாக்குத்தத்தம் கொடுத்ததினால் சபையில் இருக்கிற 200 பேரும் தீங்கை காணாமல் இருக்கிறார்களா என்று கேட்டால்
அதை நான் ஜெபிச்சு வாங்கினேன்னு சொன்ன பாஸ்ட் வாழ்க்கையிலேயே அந்த வருஷத்துல என்ன வரும்? தீங்கு வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். அவரே ஏகப்பட்ட பிரச்சனையில கடந்தா அந்த வருஷத்தை என்ன பண்ணிருப்பாரு? கடந்து வந்திருப்பார். அப்போ ஒரு ஞானமுள்ள ஒரு 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 சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வருடத்திலும் தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். எல்லா வருடத்திலும் நீங்கள் வேதாகமத்திலே தேவன் நமக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லா நாட்களிலும் பொருந்தும். அது சில பிரத்யோக வாக்குத்தத்தங்கள் ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கும். அது அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். நமக்கெல்லாம் என்ன செய்யாது? அது பொருந்தாது. பொதுவான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பொருந்தும். சில தனிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அந்த குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? பொருந்தும். ஒருவேளை நீங்க ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் ஏதாவது இந்த வருஷத்துல நான் செய்வேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தா அது உங்க வாழ்க்கையில என்ன செய்யலாம்? அது கர்த்தர் உங்களுக்கு என்று உங்க தனிப்பட்ட ஜெபத்திலே உங்களிடத்துல இடைப்பட்ட வசனம் உங்களுக்கு பொருந்தும். ஆனா சபைக்கானது என்று எடுத்துக்கொண்டு பைபிளில் இருக்கிற யாருக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலையிலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை எனக்கென்று அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டும் நம்பி ஓடாதீர்கள். ஒரு அறிவு வேணும். எல்லா வாக்குத்தத்தமும் என் மேலதான் இருக்குது. இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, அடுத்த வருஷம் சரி, இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட எல்லா வாக்குத்தத்தங்களும் என் மேல இருக்குதுன்னு அதுதான் ஒரு முழுமையான ஆரோக்கியமான விசுவாசம். ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு எனக்கு இதை நிறைவேற்றுவார்னு ஒரு குறுகிய அறிவோடு கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. இந்த வாக்குத்தத்த போதனைகள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. குறிப்பிட்டு இந்த 40 வருஷத்துல வந்தது கிறிஸ்தவத்துக்குள் இந்த வாக்குத்தத்த ஆராதனைகள் இருக்கு பாத்தீங்களா? சில சபைகள்ல மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து மக்களை என்ன செய்வாங்க? மகிழ்ச்சி ஊட்டுவார்கள். சிலர் வருடம் வாக்குத்தத்தத்தை கொடுத்து மக்களை என்ன செய்வாங்க? புத்துணர்ச்சி ஊட்டுவார்கள். ஆனா இது எல்லாமே வெறும் வார்த்தையினால் ஏற்படுகிற புத்துணர்ச்சியை ஒழிய கடவுள் கொடுத்தது என்று நாம் என்ன செய்ய முடியாது? சொல்லிவிட முடியாது. ஏன்னா கடவுள் ஏற்கனவே எல்லா நாட்களிலும், எல்லா மாதங்களிலும், எல்லா வருடங்களிலும் உங்களை என்ன செய்ய நடத்துகிறார். உங்களுக்கான வாக்குத்தத்தங்களை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதை தாண்டி இந்த மாசத்துக்கு இந்த வாக்குத்தத்தம் அப்படின்னா அவர் நேரம் பார்த்துலாம் கொடுத்துட்டு இருக்கிறது இல்லை. சரிங்களா? இந்த உலகத்துல 1000 சபை, கோடி சபை இருந்தாலும் கர்த்தருக்கு எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஒரே சபை தான். அப்படின்னா பக்கத்து சபைக்கு வேற வாக்குத்தத்தம், எனக்கு வேற வாக்குத்தத்தம், எய்தாப்புல உள்ள சபைக்கு வேற வாக்குத்தத்தம், ஊருக்குள்ள இருக்கிற 10 சபைக்கும் 10 வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய பார்வையில எல்லா ஒட்டுமொத்த கிறிஸ்துவ விசுவாசித்த ஜனக்கூட்டமும் ஒரே சபை தான். அப்படி தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாருன்னா உலகத்துக்கே ஒரே வாக்குத்தத்தத்தை என்ன செஞ்சிருக்கலாம்? அப்படி கொடுத்திருந்தாருன்னா நம்ம எல்லாரும் நம்பலாம். இந்த வருஷத்துக்கு பரவாயில்லப்பா, உலகம் முழுக்கதுமே கடவுள் பேசி ஒரே வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாருன்னு நம்பலாம். பக்கத்து சபை, அதுவும் ஒரு சபைக்கு வர விசுவாசி 10 வாக்குத்தத்தத்தை எடுப்பான். என்ன தெரியுமா? பக்கத்து சபையில இந்த வாக்குத்தத்தத்தையும் என்ன செஞ்சுக்கிறது? அப்புறம் அங்கிருந்து லெட்டர் போடுவாரு. இயேசு விடுவிக்கிறாருக்கோ, இயேசு அழைக்கிறாருக்கோ, அவரு அந்த மாசத்துக்கோ அந்த வருஷத்துக்கோ ஒரு வாக்கு அவரு வேற அனுப்புவார். எக்ஸ்ட்ரா அங்கிருந்து ஒரு வாக்குத்தத்தம் வேற வரும். இங்க இருந்து ஒரு வாக்குத்தத்தம், அங்கிருந்து ஒரு வாக்குத்தத்தம், இப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்றதுன்னா கிளி ஜோசிய மாதிரி, கிளி சீட் எடுத்து போட்டு வர அட்டை மாதிரி. சிலர்லாம் உண்டியல்ல காசு போட்டுட்டு அந்த வாக்குத்தத்த அட்டையை எடுத்து கண்ணை ஒத்துக்கிட்டு நான் பார்க்குறேன். நான் நேச்சுரலா பார்த்தேங்க. நாங்க எங்க ஆரம்பத்துல இருந்த அந்த சபை இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்த அட்டை எடுத்து உனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நான் செய்வ பார்ப்போம். அப்ப ஒரு சின்ன புள்ள, 5 வயசு புள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு வருது. உன் சந்ததியை கோடாய் கொடியாய் பெருக பண்ணுவேன். யாருக்கு? 5 வயசு பச்சை குழந்தைக்கு. ஒரு அறிவு வேணாமா? உன் சந்ததியை கோடா கோடியாய் பெருக பண்ணுவேன் அப்படிங்கிற வசனம் யாருக்கு கொடுக்கக்கூடிய வசனம்? ஒரு கல்யாணமான தம்பதிக்கு வேணா கொடுக்கலாம். அது ஆபிரகாமுக்கு பிரத்யேகமா கொடுத்தது. சரிங்களா? அதை தாண்டி ஒருவேளை ஒருத்தன் கொடுக்கறதா இருந்தா யாருக்கு கொடுக்கணும்? கல்யாணம் ஆகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். 5 வயசு குழந்தைக்கு உன்னை கோடா கோடியாய் பெருக பண்ணுவேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தம் வந்தா எப்படி இருக்கும்? நான்லாம் ஒரு காலத்துல இப்படி பாஸ்டர் எடுத்து வச்ச வாக்குத்தத்தை எடுத்துட்டு தலையால் அடிச்சு ஜெபம் பண்ணி இருக்கிறேன், விசுவாசிச்சிருக்கிறேன், போராடி இருக்கிறேன். அந்த வருஷம் முழுவதுமே அதை எடுத்துட்டு. ஆனா எதுவுமே என் வாழ்க்கையில என்ன செய்யல? நடக்கல. எனக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு நடக்கிறது இல்ல. சிலருக்கு நடப்பதை போல சில விஷயங்கள் வாழ்க்கையில எப்போதுமே அந்த சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படி நடக்கும் போது இவன் என்ன செஞ்சிருவானா, இந்த வாக்குத்தத்தம் தான் நடந்துருச்சுன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த வாக்குத்தத்தம் எடுக்காமல் இருந்தா கூட அந்த நன்மை உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கும்? ஆமா, அது எப்பவும் கடவுள் உங்க மேல இருக்கிறனால, உங்களுக்குள்ள இருக்கிறனால உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வருஷம் கொடுக்கத்தான் செய்வார். ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை ஒரு வாக்குத்தத்தத்துக்குள்ள அந்த வருஷத்தை சுருக்கி விடாதீர்கள். கர்த்தர் மிக பெரியவர். எண்ணற்ற ஆசீர்வாதங்களே அவர் கரத்துல இருக்கிறது.
அநேக வாக்குத்தத்தங்களை உங்க தலைமையில எல்லா வருஷத்திலையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த முழுமையான விசுவாசம் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்? வர வேண்டும். அதனால ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, எல்லா வாக்குத்தத்தங்களும் அதற்கு ஆதாரமாக நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் தான். அந்த ஒரு வசனத்தை நாம் எடுத்து உங்களுக்கு வாசித்து கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் என்று விரும்புகிறேன். எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் உங்களை, நல்லா கவனிங்க, ஆசீர்வதித்து இருக்கிறாரா? இருக்கிறாரா அல்லது இருப்பாரா? வசனம் என்ன சொல்லுது? ஏற்கனவே உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். இருக்கிறார். அப்போ உங்க மேல ஏற்கனவே எல்லா ஆசீர்வாதம் இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எடுத்துக்கொண்டு இது எனக்கு தந்ததுன்னு ஏன் மாய்மானமா ஓடுறீங்க? எப்போதுமே கர்த்தர் உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்காரு. எப்போதுமே உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் உங்க தலை மேல இருக்குது. எப்பவுமே எப்போது இயேசுவை அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிட்டு அவருடைய புத்திரிகளாய் புத்திரர்களாய் நீங்க மாறுனீங்களோ அப்பவே அப்பாவுக்குரிய சகல சொத்துக்களும் சகல ஆசீர்வாதங்களும் சகல நன்மைகளும் உங்க மேல என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு. இதை நம்புறீங்களா இல்லையா? எப்ப நீங்க இயேசுவை அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே அப்பாவினுடைய சகல ஆசீர்வாதமும் சகல சொத்துக்களும் உங்க மேல வந்துருச்சு. சும்மா வருஷம் கஞ்ச பிசினாரிகள் மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்தை பைபிள்ல இருந்து உருவி அதை எடுத்து போர்டு அடிச்சு வச்சுக்கிட்டு இந்த வருஷத்துக்கு இதுதான் 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 ஓடுறத இந்த பொழப்பை விட்டுட்டு எப்போதுமே எல்லா ஆசீர்வாதங்களையும் என் மேல கடவுள் ஏற்கனவே வச்சிட்டாருங்கிற நம்பிக்கையோட ஆண்டவரை துதிச்சு என்ன செய்வான்? ஓடுவோம். இன்னும் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த வாக்குத்தத்த உபதேசங்களும் போதனைகளும் கிறிஸ்தவத்துக்குள் ஒரு 40 வருஷத்துல தான் உள்ள நுழைஞ்சிச்சு. மிஷனரிகள் காலத்திலே இந்த வாக்குத்தத்த போதனைகள் இல்லை. ஆதி அப்போஸ்தல காலத்திலே இந்த வாக்குத்தத்த போதனைகள் இல்லை. பைபிளிலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் அன்னைக்கு சபையை நடத்தினார்கள் அல்லவா? அந்த எந்த பரிசுத்தவான்களும் இந்த வருடத்துக்கு இந்த ஒரு வாக்குத்தத்தம் தான் என்று சொல்லி எந்த போதனையும் செய்யவில்லை. மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்று பைபிளிலும் சரி வரலாற்று திருச்சபை வரலாற்றிலும் சரி யாருமே மாத வாக்குத்தத்தம் கொடுத்து என்ன செய்யல? மக்களுக்கு இந்த மாதத்துக்கு இந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி போதிக்கவில்லை. இதெல்லாம் கிறிஸ்தவத்துக்குள் ஒரு 40 வருஷத்துக்குள்ள உள்ள நுழைஞ்ச தவறான உபதேசங்கள். சரிங்களா? அதனால முழுமையா ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து முழுமையான எல்லா வாக்குத்தத்தங்களையும் உங்க மேல வச்சு உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை அறிந்து தேவனுக்குள்ள எப்போது என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு இந்த புத்தாண்டுக்குரிய ஒரு முன்னோட்டமாக நான் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம இதை புத்தாண்டுக்கு முன்னாலேயே பார்த்து பரிசோதனை பண்ணிக்கிட்டா தான் இது நல்லா இருக்கும். அதனால நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன். இப்ப நல்லா கவனிங்க. ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் நானும் புத்தாண்டை கொண்டாடக்கூடாது. உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ன செய்யக்கூடாது? புத்தாண்டு கொண்டாடக்கூடாது. புத்தாண்டை கொண்டாடக்கூடாது. புத்தாண்டிலே கர்த்தரை என்ன செய்யணும்? கர்த்தரை கொண்டாடணும். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு எந்த ஆண்டுகளும் இல்லை. எப்போதும் போலதான் நம்ம நடத்துறார் என்பது உண்மைதான். ஆனா இந்த உலகத்திலே சில விஷயங்களை நான் பொறுப்போடு செய்வதற்காக ஆண்டுகளையும் மாதங்களையும் நாம் என்ன செய்யறோம்? குறித்து வைத்திருக்கிறோம். அப்போ ஒரு ஆண்டை நம்ம குறித்து வைக்கும் போது இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நடத்தி இருக்கிறார். கடந்த 12 மாதங்களும் தெய்வம் என்ன பண்ணியிருக்காரு? என்னை நடத்தி இருக்கிறார், என்னை போஷித்து இருக்கிறார், என் வேலையை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, என் ஊழியத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எனக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிறாரு, எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் என்னை விடுவிச்சு நல்ல சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லி கர்த்தரை கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகம் ஆண்டை கொண்டாடுகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உலகம் புத்தாண்டை கொண்டாடுகிறது. ஆனா நீங்களும் நானும் புத்தாண்டிலே கர்த்தரை கொண்டாட வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் தெய்வம் என்னை நடத்தி இருக்கிறார், என்னை போஷித்திருக்கிறார் என்று நினைத்து தேவனை கொண்டாடுகிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்களாக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அதனால நியூ இயரை கொண்டாடாதீர்கள். அந்த நியூ இயர் காணும்படி கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்த எண்ணற்ற விஷயங்களை நினைத்து கர்த்தரை என்ன பண்ணுங்க? கொண்டாடுங்கள். அடுத்து உங்களுக்கு ஒன்று சொல்லி தர்றேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டிலே அநேக தீர்மானங்களை என்ன செய்வாங்க? எடுப்பார்கள். தீர்மானங்களை எடுத்துக்கொள்வது நல்லது. சில சமயங்களிலே
அப்படிப்பட்ட தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையை இன்னும் அடுத்த படிக்கு ஒரு முன்னேற்றத்துக்குள்ள கொண்டு போகும் என்பது உண்மைதான். ஆனால் ஒரு ஞானமுள்ள கிறிஸ்தவர்கள் வெறும் தீர்மானங்களை மட்டும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இந்த தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லும் போது சிலர் இந்த தீர்மானத்தோடு சேர்த்து சில பொருத்தனைகளையும் ஆண்டவருக்கு என்ன செய்வாங்க, வைப்பார்கள். சத்தியத்தின் அடிப்படையிலே நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், பொருத்தனைகள் எடுக்காதீர்கள். புதிய ஏற்பாட்டு சட்டத்தின் அடிப்படையிலே பொருத்தனை என்ன செய்யக்கூடாது, முடிந்த அளவு எடுக்காமல் இருப்பது நல்லது. பழைய ஏற்பாட்டிலே பொருத்தனை செலுத்தினார்கள், தாவீது செலுத்தினார். அநேக பரிசுத்தவான்கள் என்ன செய்யாங்க, பொருத்தனை காணிக்கை எடுத்துக்கொண்டு வருவார். ஏனென்றால் அவங்களுக்கு இருந்த சட்டத்திலேயே ஒரு பொருத்தனை காணிக்கை என்கிற சிஸ்டம் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டில் எந்த பொருத்தனை சிஸ்டமும் இல்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே பொருத்தனை என்கிற அந்த சொல்லுக்கான விடயம் யார் என்று கேட்டால் இயேசு. நமக்காக பொருத்தனை செய்யப்பட்டவர் யாரு, இயேசு. நமக்காக நசரேயர் யாரு, இயேசு. நமக்காக முதற் பலன் யாரு, இயேசு. நமக்கான அந்த முதற் சேஷ்ட புத்திரன் யாரு, இயேசு. எல்லாவித முதற் கணிக்கும் பின்பாக, எல்லாவித பலிகளுக்கும் பின்பாக, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இடித்து பிழிந்த திராட்சை ரசத்தின் பலி, எல்லா பலிகளிலும் அடையாளம், உண்மை, நிஜம் யாருன்னு கேட்ட இயேசு கிறிஸ்து. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம இப்ப இடித்து பிழிந்த திராட்சை ரச பலி செலுத்துறது இல்ல, குற்ற நிவாரண பலி நாம் செலுத்துவது இல்லை, பாவ நிவாரண பலி செலுத்துவது இல்லை. இப்போது நாம் தசமபாகம் என்ன பண்றதில்ல, செலுத்துவதில்லை. இப்போது நாம் எந்த பழைய ஏற்பாட்டு காணிக்கை முறைமைகளும் செலுத்த தேவை இல்லை. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பலிகளினுடைய நிறைவாக யார் வந்து விட்டார், இயேசு வந்து விட்டார். என எல்லா பலிகளும் இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. எல்லா காணிக்கை முறைமைகளும் இயேசுவை என்ன பண்ணுது, அடையாளப்படுத்துகிறது. இயேசு எப்போது வந்து விட்டாரோ அப்போது பழைய பிரமாணத்துக்கு நாம் என்ன செய்து விட்டோம், அதாவது பழைய பிரமாணம் என்று நான் சொல்வது பழைய சடங்கு முறைகள், பாரம்பரிய முறைகள், இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நாம் மறித்து விட்டோம். நீதி நியாயங்கள் எக்காலத்திலும் உள்ளது. பழைய ஏற்பாட்டில் என்ன நீதியோ அதே நீதி புதிய ஏற்பாட்டிலும் என்ன செய்யுது, இருக்குது. அங்க கொலை செய்யாதிருப்பாயாகவா, இங்கேயும் கொலை செய்யாதிருப்பாயாக தான். அங்க திருடக்கூடாதா, இங்கேயும் திருடக்கூடாதுதான். ஆனா அந்த சடங்கு சம்பிரதாய முறைகளில் இருந்து நாம் என்ன செய்து விட்டோம், கிறிஸ்துவின் சிலுவையின் மூலியமாக விடுதலை பெற்று விட்டோம் என்று வேதாகமம் நமக்கு தெளிவா சொல்லுது. எபேசியரின் புத்தகம், கொலேசியரின் புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் போது கிறிஸ்துவினுடைய சிலுவை பலி எதிலிருந்தெல்லாம் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது என்று தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிருக்காரு, எழுதி வைத்திருக்கிறார். இதை ஆராயாத சில போதகர்கள் பழைய ஏற்பாட்டு சடங்குகளையும் பலிகளையும் காணிக்கைகளையும் தங்களுடைய காரியத்தில் பேசி ஜனங்களை என்ன செய்யறாங்க, வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, நீங்களாக விரும்பி எந்த பலியும் செலுத்தலாம். ஆனா சட்டமாக புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. தசம்பாகம் செலுத்த நீங்கள் விரும்பினால் செலுத்தலாம், தவறல்ல. நான் சம்பாத்தியத்திலே ஒரு 10ல் 1 பங்கு கணக்கு வைத்து நான் கடவுளுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் எடுத்து வைத்தால் எடுத்து வைக்கலாம், எந்த தவறு இல்லை. ஆனா கட்டளையாக போதனையாக புதிய ஏற்பாட்டுக்குள்ள என்ன செய்ய வரக்கூடாது, இந்த போதனைகள் வரக்கூடாது. அப்ப நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் நான் பொருத்தனை வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா, புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டை போல எந்த பரிசுத்தவான்களும் என்ன செய்யல. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல பொருத்தனை என்பது ஒரு டிமாண்ட் மாதிரி இருந்துச்சு. கடவுளே நீ எனக்கு இதை செய்தால் நான் உனக்கு என்ன செய்வேன், இதை செய்வேன். அப்ப கடவுள் இதை செஞ்சா நான் செய்வேன் அப்படின்னு வர்றது தப்பு. நாம புதிய ஏற்பாட்டுகள் என்ன சத்தியம் போதிக்கிறேன்னா, எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார், அதிலிருந்து கடவுளுக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த சிஸ்டம் தான் நமக்கு இருக்கணும். புதிய ஏற்பாட்டுக்கு என்ன சிஸ்டம் இருக்கணும், நல்லா கவனிங்க. நீங்க பொருத்தனை அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி நீங்க எடுக்கணும் கேட்டீங்கன்னா, கடவுளே நீ இதை கொடுத்தா நான் கொடுப்பேன் அப்படின்னு போக கூடாது. ஆண்டவரே நீ இதை கொடுத்திருக்கிறீர், இதிலிருந்து நான் உனக்கு கொஞ்சம் எடுத்து, அப்படி போங்க. புதிய ஏற்பாடுல என்ன வரணும், ஒருவேளை உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைச்சி ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வந்துச்சுன்னா, நீங்களாக அந்த 1 லட்ச ரூபாய் சம்பளம் வந்ததுக்கு அப்புறமும் கர்த்தருக்காக 50,000 ரூபாய் கூட என்ன செய்யலாம், அல்லது நீங்க 1 லட்ச ரூபாய் முழுசா கொடுக்கறனா கூட கொடுக்கலாம், உங்க விருப்பம். ஆனா என்ன செய்யக்கூடாதுன்னா, நீர் எனக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் தந்தால் நான் உமக்கு 10,000 ரூபாய், எப்படி ஆண்டவர் 1 லட்ச ரூபாய் இவருக்கு தருவாராம், அதுல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து என்ன செய்வாராம், ஆண்டவர் உடனே வந்து 10,000 ரூபாய் தருவாங்கிறாரு, டீலிங் நல்லா இருக்கு, உடனே நான் 1 லட்ச ரூபாய் சம்பளம் தந்தேன் மகளே அப்படின்னு கொடுப்பாரா? அது தப்பு.
சொல்றது புரியுங்களா? ஒரு ஆவிக்குரிய ஒரு புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்குள் இருந்து நாம் என்ன செய்யணும்? சில விஷயங்களை சிந்திக்க வேண்டும். உங்களுக்குள்ள 1,00,000 கடவுள் இந்த மாதத்துல வருமானம் தந்தார்னா அதிலிருந்து கத்தருக்காக என்ன செய்யுங்க? உதாரத்துவமாக உங்க மனம் உற்சாகத்தோடு கூட கத்தருக்காக என்ன செய்யுங்க? ஊழியத்துக்காக நீங்க ஒருவேளை ஏழைகளுக்காக எப்படி வேணாலும் நீங்க எடுத்து வைத்து என்ன செய்யலாம்? கொடுக்கலாமே ஒழிய கடவுள்கிட்ட போய் என்ன செய்ய டீல் போடக்கூடாது. எனக்கு இதை தந்தா நான் அதை தருவேன், இதை செஞ்சா அதை செய்வேன். இதெல்லாம் பழைய பிரமாணம். புதிய பிரமாணம் என்ன செய்யக்கூடாது? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, புதியவைகள் என்ன செஞ்சிருச்சு? புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். இப்ப இயேசுநாதருக்குள்ள ஒரு கிறிஸ்தவம் எப்படி வாழணுமோ அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் சபை இயங்கணும், அப்படித்தான் விசுவாசிகள் இருக்கணுமே ஒழிய பழைய பிரமாணத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது. பைபிள்ல இருக்கே, ஆமா பைபிள்ல இருக்குது. பைபிள்ல பாவ நிவாரண பலி இருக்கு, நீங்க செலுத்துவீங்களா? போய் செலுத்துவீங்களா? பைபிள்ல விருத்த சேதனை இருக்குது, செலுத்திடுவீங்களா? போய் பைபிள்ல ஏகப்பட்டது இருக்குது. ஒரு மாடு இன்னொரு மாட்டை குத்தி கொண்டுச்சுன்னா அந்த மாட்டை அப்பயே கொன்றணும்னு இருக்குது, போய் கொன்றுவீங்களா? நீங்க கொன்ற முடியுமா? கிடையாது. அப்ப இன்னைக்கு இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரு? இயேசுவினுடைய போதனை என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்றாருல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பூர்வத்தாருக்கு அது உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்று இயேசு பேசிய சத்தியத்துக்குள் வாழ அழைக்கப்பட்டவர்கள் தான் யாரு? கிறிஸ்தவர்கள். அது போல தீர்மானம், இந்த வருட கடைசியில பார்த்தீங்கன்னா எல்லாரும் தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் இதுல தவறி இருக்கிறேன், இதை நான் மாத்திக்கிறேன், இப்படி நான் செஞ்சிடறேன், அப்படி நான் செஞ்சிடறேன், அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், இப்படி எல்லாம் எடுப்போம். எடுப்பது நல்லதுதான். ஆனா நல்லா கவனிங்க, ஒன்ன மறந்துடாதீங்க. நீங்க எடுக்கிற தீர்மானம் உங்களை நம்பி எந்த தீர்மானத்தை என்ன செய்யாதீங்க. ஏன்னா மூடரின் பலியில் அவர் பிரியப்படுகிறது இல்லை. நான் உங்களை பார்த்தா கேட்கிறேனே, எத்தனை பேர் டெய்லி ஜெபம் பண்ணிருப்பீங்க? ஆண்டவரே, நான் வார வாரம் வசனத்தை கேட்கிறேன், வெள்ளனமே வரணும் ஆராதனைக்கு, 9 மணிக்கு ஆராதனை தெரியும், எனக்கு அந்த அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, போகணுங்கிற இது இருக்குது, ஆனால் லேட் பண்ணிட்டே இருக்கிறேன், நான் இதுல இருந்தா சரியாகணும் ஆண்டவரே. சரி ஆமா ஆண்டவரே, சரி ஆமா ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேர் பேசியிருக்கிறீங்க? ஒருத்தன் பேசுனதே இல்லையா? பேசியிருப்பீங்க. சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நிச்சயமாக நீங்க கேட்டிருப்பீங்க, தெரியும். நீங்க வரணும் தான் விரும்புறீங்க. ஆனாலும் சகோதரர் சொன்னது போல சூழ்நிலை சில காரணங்கள் என்ன செய்யுது, உங்களை லேட் ஆக்கிருது. வர்றீங்க, சில காரணங்களை வச்சுட்டு வர்றீங்க. ஆனா உங்க மனசுக்கு தெரியும் நம்ம இப்படி நடக்கக்கூடாது, நம்ம மாத்திக்கிறணும், சரியா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா தோத்து போறீங்களா இல்லையா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர்கிட்ட போய் தீர்மானங்கள் எடுக்கும்போது இதை நான் செஞ்சிருவேன் ஆண்டவரே, இதை நான் பண்ணிடுறேன் ஆண்டவரே, இதுல நான் மனம் திரும்பிடுறேன் அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவரே, நான் மனம் திரும்புவதற்கு எனக்கு என்ன செய்யுங்க? தீர்மானங்களை ஜெபத்தோடு எடுங்கள். நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். இந்த வருஷ கடைசியில எல்லா தீர்மானம் நீங்க எடுங்க. ஆனா எல்லா தீர்மானங்களும் என்ன தீர்மானம் எடுக்கிறீங்கன்னா, ஆண்டவரே இதை செய்வதற்கு எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க, பேலன்ஸ் செய்யுங்க. நான் வரணும்னு விரும்புறேன், வருவதற்கு தேவையான கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த வருடத்துல நான் இதை செய்யணும் விரும்புறேன் ஆண்டவரே, இதை சாதிக்கணும் விரும்புறேன் ஆண்டவரே, அதை செய்வதற்கான ஆற்றலையும் கிருபையும் தாங்க. நான் என்ன நம்பல, நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நான் நினைக்கல, உங்க கிருபையை நான் கேட்கிறேன் அப்படின்னு என்ன செய்யுங்க? கேளுங்கள். இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசுவார். இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள் என்று இயேசு பேசுகிறார். பேசும்போது ஒரு சீசன் எழுந்திருத்து துடுக்காக ஒரு வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தை? யாரும் தெரியுமா? பேதுரு எழும்பி என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, வாழ்விலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன். இவங்க எல்லாம் ஓடுனா கூட நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? இது ஒரு தீர்மானம். நீங்க சொல்ல போனா பேதுரு என்ன செய்யற, அந்த இடத்துல தீர்மானம் எடுக்கிறாரு. என்ன தீர்மானம் எடுக்கிறாரு? எல்லா பயிரோட நான் என்ன செய்வேன்? அது எப்படிப்பட்ட வார்த்தை? வாழ்விலும். இந்த வார்த்தை ஞாபகம் வருதா? வரணுமே கல்யாணம் முடிக்கும் போது. அதையும் மறந்துட்டேன் சார். அதையும் நிறைய பேரு திருமணத்துல இணைக்கும் போது சொல்ற அந்த வாக்குறுதியை, நம்ம வாக்குறுதியெல்லாம் மறக்கிற கேஸ், வாக்குறுதியெல்லாம் அப்படியே தண்ணியில விட்ட கேஸ், அதையும் மறந்துட்டோம். இங்க என்ன செய்றாரு பேதுரு? வாழ்விலும் சாவிலும் உண்மை நான் என்ன செய்வேன்? பின்பற்றுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. தன்னை நம்பி, தன்னுடைய விசுவாசத்தை நம்பி தான் இப்படி இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா உண்மையில நான் யோசிக்கிறேன், பேதுரு எப்படி சொல்லியிருக்கேன்னா, வாழ்விலும் சாவிலும் உம்மை பின்பற்ற கிருபை தாரும் ஆண்டவரேன்னு ஜெபிச்சிருந்தாருனா, அப்படி அவர் பேசியிருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு விஷயமாக என்ன செஞ்சிருக்கோம்? இருந்திருக்கும். நாம் இந்த வருட கடைசியில நீ ஞானமா மூடரின் பலியிலே ஆண்டவர் என்ன செய்ய போறது இல்லையா? நீங்க சொல்லியும் செய்யாமல் போவதை காட்டிலும் சொல்லாமல் இருப்பதே நலங்கிறார்.
தீர்மானம் எடுத்து 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 ஒவ்வொரு வருஷமும் அந்த தீர்மானத்தை காத்திலே பறக்க விட்டு நீங்கள் வாழ்வதை விட தீர்மானம் எடுக்காமல் இருப்பது, அப்படி எடுக்காம போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் நல்லா இருக்காதுதான். ஆண்டவர் கோபத்துல அதை பேசுறாரு. நீங்க பைபிள் எப்படி ஒரு வசனம் இருக்கும், மூடரின் பலியிலே தேவன் பிரியப்படுவதில்லை, ஒருவன் நேர்ந்து கொண்டதை செலுத்தாமல் போவதை பார்க்கிலும் அவன் செலுத்தாமல் இருப்பதை, அதாவது நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலங்குவார். இது என்ன கோபத்துல பேசுறாரு. நீ எனக்கு அதை தருவேன் இதை தருவேன் பொருத்தனை பண்ணிட்டு நீ பொருத்தனையை செய்யாம போவதை காட்டணும், நீ ஏன்டா வந்து பொருத்தனை செலுத்துற அப்படின்னு ஆண்டவர் கோபத்துல பேசுறாரு. இது ஒரு அணி. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 72 அணி இருக்குன்னு. அதுல வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது இந்த அணிகளை நாம் சிந்தித்து பார்க்கும் போதுதான் உங்களுக்கு சரியான பொருள் என்ன செய்யும், பிடிபடும். இது என்ன அணினா, ஒரு கோபத்துல ஆண்டவர் பேசுறாரு. பொருத்தனை பண்ணிட்டு வந்து நீ செலுத்தாம போறிய, பேசாம நீ செலுத்தாம இருக்கலாம், பொருத்தனை ஏன்டா நீ எடுக்கிற, பொருத்தனை எடுக்காம போயிடுற அப்படின்னு ஆண்டவர் கோபத்துல என்ன செய்யறாரு. அதுக்காண்டி பொருத்தனை பண்ணாம சொல்ல வரல. நீங்க பொருத்தனை பண்ணீங்கன்னா உன்னால முடிஞ்சா பண்ணு, சும்மா உணர்ச்சி வசப்பட்டு பொருத்தனை எடுத்துட்டு பண்ணாம போறேன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டு மக்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த சட்டத்தின்படி அது சரி, அதனால அங்க நம்ம அப்படி வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல என்ன அர்த்தம், இருக்கும்போது கடவுளுக்கு என்ன செய்யறோம், எடுத்து கொடுக்கிற அந்த மனோபாவத்தை ஏற்படுத்திக்கணும். இருக்கும் போதும் கஞ்சாமுட்டித்தனமா கையை குறுக்கி வச்சுக்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கான அழகும் இல்லை என்பதையும் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிபூரண சத்தியத்துக்குள்ள நாம் வளர்ச்சி அடைந்தவர்களா என்ன செய்யணும், காணப்படணும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த ஆண்டின் இறுதியில நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்களானால் அந்த தீர்மானத்தை உங்கள் சுய பலத்திலே அல்ல, தேவனுடைய கிருபையை சார்ந்து ஜெபத்தோடு அந்த தீர்மானங்களை என்ன செய்யுங்க, எல்லா தீர்மானத்தையும் நீங்க எடுத்து விட்டு இதை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு இதை நிறைவேற்ற பலன் இருக்குதான்னு எனக்கே தெரியல, என்னுடைய பலவீனை எனக்கு தெரியும், ஆதலால் இவைகளெல்லாம் நான் செய்யணும், இவையெல்லாம் நான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன், அதையெல்லாம் செய்து முடிக்க ஆற்றலையும் கிருபையும் என் வாழ்க்கையில தாரும் ஆண்டவரேன்னு என்ன செய்யுங்க. இந்த வருட கடைசியில தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் ஜெபத்தோடு தீர்மானத்தை என்ன செய்யுங்க, எடுக்க மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. இன்னொன்று விஷயம், நம்ம வேதாகமத்திலே ஒரு முக்கியமான சில வசனங்களை வாசிக்கிறோம். அது வருடத்தின் இறுதியிலே அநேகர் சிந்திக்கிற ஒரு வசனமாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் ஆழமாக அவங்க பார்க்கறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம எடுத்து வாசிக்கலாமே. சங்கீதத்தின் புத்தகம் 90ஆம் சங்கீதத்திலே 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நல்லா கவனிங்க, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நல்லா கவனிங்க, இப்ப நாட்களை என்னும் அறிவை போதித்தருளும் என்று யார் இங்க ஜெபிக்கிறா, தாவீதா? இது மோசே எழுதிய சங்கீதம். சங்கீதம்னாலே எங்க போயிடுறது, மோசே எழுதின ஜெபமாகிய பாடல். நம்ம ஜெபம்னாவே என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், பாடலை கூட ஜெபமாக அல்லது ஜெபத்தை கூட பாடலாக நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். அவர் ஏறெடுத்த ஜெபமாகிய பாடலை எழுதி நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, வைத்திருக்கிறார். இது தாவீது எழுதினதல்ல, யார் எழுதினது, மோசே எழுதுகிறார். மோசே எழுதும் போது அந்த பாடல் வரிகள் அழகாக சொல்கிறது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு. என்னங்க நாட்களை என்ற அறிவுனா என்ன அறிவு? அது யாராவது ஒருவர் இங்க சொல்லுங்களேன் பார்ப்போம், என்ன சொல்ல வர்றாரு? நாட்களை என்னும் அறிவுனா என்ன அர்த்தம்? அநேக வருஷங்களாக இந்த வசனங்களை நீங்கள் வாசித்திருக்க முடியும், பலர் பேசி கேட்டிருக்க முடியும். என்ன சொல்ல வர்றாருன்னா வேற ஒண்ணு இல்லைங்க, எங்க நாட்கள் எவ்வளவு குறுகியது என்பதை புரிந்து ஞானத்தோடு வாழ அருள் செய்யும் என்று ஜெபிக்கிறார். வேற ஒண்ணு இல்லை. சில வசனங்களுடைய பொருள் என்ன, நாட்களை என்னதெல்லாம் 1 2 அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. எவ்வளவு நாள் நாங்க வாழ போறோம் அப்படிங்கிறத அப்படியே ஞான திருஷ்டி வந்து அதை கணிக்கிறத பத்தி இங்கே மோசே என்ன செய்யல, சொல்லல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்க நாட்கள் குறுகியது, இந்த குறுகிய நாட்களிலே உமக்கு பயந்து உமக்கு பிரியமானவற்றை செய்து வாழும் ஆற்றலை தாரும் என்று என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறார். அதான் நம்ம மேல உள்ள வசனத்தை வாசிக்கிறோம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷமா இருந்தாலும்
அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமாமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். எங்க வாழ்க்கை ரொம்ப கொஞ்சம் ஆண்டவரே, அதனால இந்த கொஞ்ச வாழ்க்கையில உமக்கு பிரியமானதை செஞ்சு வாழ எங்களுக்கு என்ன செய்யுங்க, கிருபை செய்யுங்க கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த வாழ்க்கையில நீங்க எங்க மேல கோபிச்சுக்கிற மாதிரி நாங்க வாழ்ந்துடக்கூடாது. இந்த கொஞ்ச வாழ்க்கையில நீங்க எங்க மேல எப்போதும் கசந்துக்கிற மாதிரியே நாங்க வாழ்ந்துடக்கூடாது. இந்த கொஞ்ச வாழ்க்கைய உங்களை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்துடணும் அப்படின்னு மோசே என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். நீங்க கீழே உள்ள வசனங்கள்லாம் வாசிக்கும் போது எந்த அர்த்தத்திலே அவர் சொல்லுகிறார் என்பதையெல்லாம் நீங்க வாசிக்க முடியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் என்ன செய்யுங்க, திருப்தியாக்குங்க. அப்ப இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், நாங்க எப்படி இருக்கிறோம், அதனால நீங்க எப்படி எங்க மேல கோபம், இதெல்லாம் வேணாண்டவரே, இத மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக இந்த கொஞ்ச நாள் வாழ்நாளை மாத்துங்க, இந்த வாழ்நாளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தாங்க அப்படின்னு மோசே என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, கடந்து போன இந்த வருடத்திலே நாம் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு 4 விஷயங்களை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டியது இருக்குது. மோசே இந்த நாட்களை என்னும் அறிவை தாரும் என்று கேட்கிறார் அல்லவா, அந்த ஞானம், அந்த ஞானம் என்ன அப்படிங்கிறத ஒரு 4 பாயிண்டாக உங்களை விளக்குறேன். இந்த கடந்து போன வருஷத்துல நீங்க இந்த நாட்களை எப்படி எண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, இந்த கடந்த வருடத்திலே எல்லாருக்கும் என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா தோல்வி. இந்த வருஷத்துல, கடந்த வருஷத்துல தோல்வி இல்லாத நபர்கள் யாராவது இருக்கிறீங்களா? யாராவது தோல்வியே இல்லைங்க, இந்த கடந்து போன 2025 எங்க வாழ்க்கை தோல்வி இல்லாத வருடமாக இருந்தது என்று யாராவது இங்க சொல்ல முடியுமா? நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்திருக்கும், தோல்வி வந்திருக்கும். 2வது, கடந்த வருஷத்துல இங்க இருக்கிறவங்க அல்லது இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், தவறு செய்யாம இந்த வருஷத்தை கடந்து வந்தீங்களா? ஐயா, இந்த 2025 நான் எந்த தவறுமே செய்யல, பரிசுத்தமாக நான் கடந்து வந்து விட்டேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்ப கடந்த 2025 நிறைய தவறுகள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், செய்திருப்போம். 3வதாக, அலட்சியம் இல்லாமல் இந்த 2025 கடந்து வந்தீங்களா? ஜனவரி மாசத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் எவ்வளவு அலட்சியமா உங்க வாழ்க்கையில் இருந்திருப்பீங்க. நிர்விசாரமா இருந்த நாட்கள் எத்தனை நாட்கள், சோம்பேறித்தனமாக இருந்த நாட்கள் எவ்வளவு நாட்கள், ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய அந்த காலகட்டத்தில் செய்யாமல் காலம் தாழ்த்தின நாட்கள், அலட்சியமாக இருந்த நாட்கள் எவ்வளவு நாட்கள். இதையும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, கடந்து வந்திருப்பீங்க. 4வதாக அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க கடந்த வருத்த தோல்விகளை பார்த்திருப்பீங்க, தவறுகள் ஊடாக கடந்து வந்திருப்பீங்க, அலட்சிய போக்குல கடந்து வந்திருப்பீங்க. அதே சமயத்துல தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் கடந்த 2025 உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம், எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. இப்ப இந்த எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து என்ன செய்யணும், நீங்க நினைவு கூர்ந்து என்ன செய்யணும், நினைவு கூர்ந்து எதிலெல்லாம் தோற்று போனீர்களோ அதையெல்லாம் இந்த இறுதியிலே, இந்த வருடத்தின் இறுதியிலே மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதிலெல்லாம் தோல்வி அடைஞ்சீங்களோ அந்த தோல்விகளை எல்லாம் மறக்க இந்த வருடத்தின் இறுதியிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்வியை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கூடாது. எப்பவுமே எதிலெல்லாம் தோற்று போனோம், வீழ்ந்து போனோம் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு போனா அது முன்னேற்றத்துக்கான ஒரு தடைக்கல்லை என்ன செய்யும், உண்டாக்கும். ஏற்கனவே தோற்று போன ஒரு விஷயத்தை இப்போது நீங்கள் ஒரு போராட்டத்திலே, ஒரு வெற்றியின் போராட்டத்துக்குள்ள சிந்திச்சீங்கன்னா, தோல்வியை சிந்திச்சீங்கன்னா என்ன பண்ணிருவீங்க, தோற்று போயிருவீங்க. கடந்த வருடத்துல எக்ஸாம்ல ஃபெயிலா போனவங்க அடுத்த எக்ஸாம்ல அந்த தோல்வியே ஒரு மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருந்தானா என்ன பண்ணுவான், இந்த வருஷத்துலயும் ஃபெயிலா போயிருவோம். அப்ப நல்லா கவனிங்க, தோல்வி அடைந்த அந்த விஷயங்களை இந்த வருடத்துல மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மறக்க வேண்டிய விஷயங்களை என்ன செஞ்சிடணும், மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த வருடத்துல எல்லாம் எதெல்லாம் மறக்கணுமோ அதெல்லாம் என்ன செய்யுங்க, முதலாவது இந்த இறுதியில மறந்துருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் மறக்கணும், எதெல்லாம் மறந்துடணும். நமக்கு மற்றவங்க செய்த தீமைகளை, மற்றவங்க நமக்கு செஞ்ச அநியாயங்களை, மனக்கசப்புகளை, இதுவையெல்லாம் தோல்வியின் கசப்பான அனுபவங்கள், இவைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், இந்த வருஷத்துல மறந்துடணும், தூக்கி அதை கடைசிடணும். அவ்வளவுதான். அதையே நினைச்சு மனசுக்குள்ள போட்டு வச்சு புழுங்கிக்கிட்டு அந்த வாழ்க்கை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது. அப்ப நம்பர் 1 என்னன்னா, கடந்த வருடத்துல எதிலெல்லாம் நாம் தோல்வி அடைந்தோமோ,
எங்கெங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டோமோ, ஒருவேளை அவமானங்கள் வந்திருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம், இவைகளை எல்லாவற்றையும் இந்த புதிய வருடத்துக்குள்ள நம்ம நுழையிறப்ப அனைத்தையும் வாஷ் அவுட் பண்ணி டெலிட் பண்ணி மறந்துடணும். நீ யோசிச்சு பாருங்களேன், சகோதரர் கிறிஸ்துமஸ்க்கு என்ன செஞ்சாரு, ஒரு 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 20 போட்டோ எடுத்திருப்பார். அந்த 20 போட்டோவையும் ஸ்டோரேஜ் வச்சிருப்பாரா? என்ன பண்ணுவாரு, அந்த 20 போட்டோவையும் எடுத்து பார்ப்பாரு. எடுத்து பார்த்துட்டு எது நல்லா அழகா இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற போட்டோலாம் என்ன பண்ணிடுவாரு. ஏன் தெரியுமா, நீங்க எடுத்ததையெல்லாம் உள்ள வச்சிருந்தீங்கன்னா அங்க இருக்கிற மெமரி ஃபுல் ஆயிரும். அடுத்து நீங்க எதையும் என்ன செய்ய முடியாது, ஏத்த முடியாது. அதனால நல்லா இல்லாத எதுவோ, பிடிக்காம இருக்கிறது எதுவோ, மனக்கசப்பான விஷயங்கள் எதுவோ, தோல்வி உற்ற காரியங்கள் எதுவோ, அதை நம்ம வாழ்க்கையிலிருந்து டெலீட் பண்ண என்ன செஞ்சுக்கணும், கத்துக்கிறணும். கடந்த வருஷத்துல புருஷன் கூட சண்டை போட்டது, அவர் திட்டினது, இவர் திட்டுறது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கோவப்பட்டது, இந்த எல்லா விஷயங்களையும் இந்த லாஸ்ட்லயே டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா துவங்க என்ன செஞ்சுக்கணும், கத்துக்கணும். அடுத்து இந்த 2025 முழுக்கவும் என்ன நடந்திருக்கும், உங்க பாதைகள்ல நிறைய தவறுகள் செஞ்சிருப்பீங்க, பாவங்கள் இருந்திருக்கும். இதையெல்லாம் முதல்ல என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு அதை சரி செய்து கொண்டு ஒப்புரவாகி இந்த 2026 நான் உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்று ஜெபத்தோடு கூட என்ன செய்யணும், போகணும். பழசையெல்லாம் கழிச்சு போட்டணும். 2025 தொடர்ந்த பாவம் 2026 என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. சில பிடிக்காத ஆட்கள் சொல்லுவோம், என் வீட்டு வாசல மனுஷங்க கிட்ட மட்டும் தான் சொல்றோம். நான் சொல்லித்தர்றேன் உங்களுக்கு, ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்தெந்த பாவம் இந்த 2025 உங்களை சீர்குலைச்சிச்சோ, எந்தெந்த தவறுகள் உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்துச்சோ, எதெல்லாம் ஆண்டவரை கண்ணீர் வரவழைக்கும்படியாக இந்த 2025 வாழ்ந்தீங்களோ, எதெல்லாம் தேவ சமாதானத்தை உங்க வாழ்க்கையில கெடுத்து போட்டுச்சோ, எல்லா விஷயத்தையும் சொல்லிருங்க. வாசல்ல நுழையாத அப்படின்னு அந்த 2025 கழிச்சு போட்டுட்டு 2026 கூட என்ன செய்யணும், ஃப்ரெஷ்ஷா போகணும். பழைய பாவம், பழைய தவறு, பழைய காரியங்கள் எல்லாம் 2026 நுழையக்கூடாது. எதெல்லாம் சீர் பண்ணணுமோ இந்த 2025 என்ன செஞ்சிடணும், மூட்டை முடிச்சு கட்டி வெளியே தூக்கி கடாசிடணும். குப்பையெல்லாம் வருஷத்துல ஒரு முறை வீட்டை சுத்தம் பண்ணி பழசையெல்லாம் தூக்கி வெளியே கடாசுற மாதிரி என்ன செஞ்சிடணும், குப்பையெல்லாம் கடாசிட்டு புதுசானா மறுபடியும் கொண்டு வந்துடாது. நல்ல விஷயங்களை என்ன செஞ்சிடணும், உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிடணும். மூன்றாவதாக நான் சொன்னேன் அலட்சியம். நல்லா கவனிங்க, 2025 உங்க வாழ்க்கையில எத்தனையோ அலட்சிய போக்கு, நிர்விசாரங்கள், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அதை அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்படி தள்ளி போட்டதுனால் உங்க ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கும் நிறைய விஷயங்கள்ல. நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை தள்ளி போட்டால் ஆசீர்வாதங்கள் தடைபட அநேக சமயங்கள்ல அந்தந்த நேரத்துல அதாவது விஷயத்துல என்ன செஞ்சிடணும், நேர்த்தியா செய்ய கத்துக்கணும். அந்தந்த நேரத்தில் அதாவது செய்யாம காலதாமதமாகி செய்யற சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகளை என்ன செஞ்சிடும், கெடுத்து விடும். நான் ஒரு சம்பவத்தை உங்க வாழ்க்கையில சொல்றேன். அன்னை தெரசா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னை தெரசாவினுடைய பிறந்த நாள் உங்களுக்கு தெரியுமா? அன்னை தெரசாவினுடைய பிறந்த நாள் உங்களுக்கு தெரியுமா? சில விஷயங்களை நம் மனதில் இருத்திக் கொள்வது நல்லது. செப்டம்பர் 5 அவங்க பிறந்த தேதி. உலக புகழ் பெற்றவங்க, சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்ற ஒரு பெண்மணி. இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். உலக புகழ் பெற்றவங்க. இதே டேட் செப்டம்பர் அதே 5 உலக புகழ் பெற்ற ஒரு பெண் இருந்தால், அவளை பற்றி அநேக போதகர்கள் பேசியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை கேள்விப்படலைன்னா அந்த பெண்ணை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பெண்ணினுடைய பேர் என்னன்னா ராக்குவேல் என்கிற அமெரிக்காவை சார்ந்த புகழ்பெற்ற சினிமா நடிகை. அவள் சினிமாவிலே மட்டும் பொது சினிமாவிலே மட்டும் அவள் புகழ் பெற்றவர் அல்ல. அதிகமாக என்ன செய்வானா, அந்த நாட்களிலே செக்ஸ் படங்களை அதிகமாக நடிக்கக்கூடியவள். அவள் புகழ் பெற்றவள். பல கோடிகளை சம்பாதித்து பல மில்லியன் கணக்கிலே சம்பாதித்த ஒரு புகழ் பெற்றவள் தான் இந்த ராக்குவெல் என்கிற சினிமா நடிகை. ஒரே டேட்ல பிறந்தவங்க. யார்? அன்னை தெரசா. தியாகத்துக்கான அடையாளமாக, அன்புக்கான அடையாளமாக, கருணையின் அடையாளமாக, இயேசுவை பிரதிபலித்ததின் அடையாளமாக திகழ்ந்தவள். செப்டம்பர் 5 பிறந்த ஒரு பெண்மணி யாரு? அன்னை தெரசா. அதே நேரத்திலே பிறந்த, அதே செப்டம்பர் 5 பிறந்த உலக புகழ் பெற்ற ஒரு பேரழகி என்று சொல்லப்பட்டவர் தான் யாரு? இந்த ராக்குவெல் அப்படிங்கிறவர். அவளுக்கு ஒரு நாள்
கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அவர் காதுகளிலே விழுந்தது. ஒரு காரிலே சென்று கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு பெரிய கூட்டம், திரள் கூட்டம், யாரோ ஒருவர் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார் என்று அவள் இறங்கி சற்று நேரம் அந்த போதனையை கேட்கிறார். அங்கே கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் மன்னிப்பை குறித்தும், எந்த பாவத்திலிருந்தும் இயேசு உன்னை விடுதலையாக்க முடியும், இன்றைய உன்னுடைய ரட்சிப்பினால் இன்று இயேசு உன்னை அழைக்கிறார், உன் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக்கொடு என்று அந்த பிரசங்கியார் பேசுகிறார். அவள் அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு என்ன, உண்மையிலேயே பாவ உணர்வடைகிறாள். நான் ஒரு பாவி, என்னுடைய சரீரத்தை நான் பாவத்துக்கு விற்று போட்டு இந்த பாவ வாழ்க்கை மூலியமாக கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதித்து வாழ்கிறேன். ஆனா உண்மையிலேயே நான் ஒரு பாவி, என் உள்ளான வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் அந்த ராக்குவேலுக்கு ஏற்பட்டது. ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அடுத்த வாரத்திலே ஒரு ஷூட்டிங் இருக்குது. அந்த ஷூட்டிங்குக்கு இன்னும் கோடிக்கணக்கான பணம் தருவதாக இருக்கிறார்கள். கடைசியா ஒரு பாவத்தை செஞ்சுட்டு கடைசியா அடுத்த வாரத்துல என்ன செய்வான்? அந்த படத்துல நடிச்சு கொடுத்து பினிஷ் பண்ணிட்டு அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார். இவர் முடிவெடுத்து விட்டு அந்த கூட்டத்தை விட்டு காரில் ஏறி செல்கிறாரு. போற வழியிலேயே விபத்துக்குள்ளாகி அகோரமாக உடல் சிதறி மறிக்கிறார். இது நான் சொல்றது கதை அல்ல, நிஜம். இப்பயும் வெப்சைட்ல போயிட்டு தட்டி பாருங்க. ராக்குவெல் என்கிற அமெரிக்காவை சார்ந்த புகழ்பெற்ற ஒரு நடிகைக்கு நேர்ந்த விபரீதமான விஷயங்கள். இதை பக்கத்துல அவங்க கூட இருந்தவங்க சொல்றாங்க. அவருடைய வாழ்க்கையை பார்த்த அமர்ந்திருந்த நபர்கள் என்ன செய்யாங்க, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது, அவள் இப்படி பேசி என்னோடு கூட சம்பாதித்து விட்டு தான் கார்ல ஏறி போனா, போற வழியிலே என்ன பண்ணிட்டா, மரித்து விட்டார் என்று அவருடைய நண்பர்கள், அவரோடு பழகின நண்பர்கள் சொன்ன விஷயங்கள். அப்ப நல்லா கவனிங்க. காலதாமதம் நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் பண்ணிக்கலாம். இந்த 2025ல நீங்க கால தாமதப்படுத்தின எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணிருக்கோம், தடுத்து இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எந்த விஷயத்துக்கும் அலட்சியமான ஒரு போக்கு என்ன செய்யாதீங்க. அந்தந்த காலத்துல அதன் விஷயத்தை நீங்க தான் செய்யணும். உங்க காரியத்தை வேறொருத்தவன் என்ன செய்ய மாட்டான். உங்க வாழ்க்கையை வேறொருவர் வந்து வாழ முடியாது. நீங்க தான் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்ந்து விடுங்கள், கர்த்தருக்காக அதை செய்து விடுங்க. அதுதான் ஞானம் நிறைந்த வாழ்க்கை. அநேக சமயங்களிலே அலட்சிய போக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யுது, கஷ்டத்துக்குள்ளாக தள்ளிடுது. நான் இதை வாசிக்கும் போது, நான் இதை சிந்திக்கும் போது எனக்குள்ள இதை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஏற்படுகிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்க எல்லாருக்கும் தெரியும், கடந்த கிட்டத்தட்ட 2.5 மாதங்களாக நான் வேலைக்கு போகல. நம்முடைய ஊழிய பணித்தளத்தை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு வேறு விதமான வருமானங்கள் என்ன செய்யறது இல்லை, நமக்கு இல்லை. வேறு விதமான எங்கிருந்தோ வருமானங்கள் இல்லை. சில சமயங்களில் எப்பயாவது என்னுடைய சில கடினமான சூழ்நிலைகளிலிருந்து எனக்கான காரியங்கள், எனக்கான அந்த ஆஃபர், எனக்கான அந்த விஷயங்கள் யாரோ ஒருத்தர் கொடுப்பது உண்டு. எங்கேயோ எப்பயோ சில இடுக்கமான சூழ்நிலைகள்ல சிலர் எனக்கு அனுப்பி தந்தது உண்டு. ஆனா நமக்குன்னு ஒரு ரெகுலரான ஒரு வருமானமோ நமக்கான பான்சர்களோ நம்முடைய ஊழியத்தில் யாரும் ரெகுலரா கொடுக்கிறவங்க இல்லை. 2.5 மாதமா நான் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆப்ரேஷன், அதுக்கு முன்னாலேயே மருத்துவமனையில கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் மேல ஆபரேஷன் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நெருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் தான் இருக்கிறேன். வேலைக்கு போகலான்னு நினைக்கும் போது புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் காரியங்கள், அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் நம்ம முடித்து விட்டு போயிடலாம். ஒருவேளை டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உள்புண்ணு எப்படி இருந்தாலும் இருக்கும், அது எல்லாம் நீங்க ரெடியாகி வருவதற்கு 3 மாதங்கள் என்ன செய்யும் எடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு இப்பதான் 1.5 மாசம் ஆயிருக்கு. எப்படி இருந்தாலும் ஆக மொத்தம் ஒரு 2.5 மாதத்துக்கு மேல நான் வீட்டில். நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க வீட்டில் உழைக்கிற ஒரு மனுஷன் 2.5 மாசம் வீட்டில் கிடந்தாரா உங்க நிலைமை என்னவாகும்? சகோதரர் கிதியோன் அதை அனுபவப்பட்டவர். அவருக்கு நிச்சயமாக அதனுடைய வலியையும் வேதனையும் அனுபவித்த அவருக்கு தெரியும். நிச்சயமாக உங்களுக்குள்ள அந்த 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 விஷயத்துக்குள்ள கடந்து போகணும் மட்டும்தான், அந்த வழிகளுக்குள்ள கடந்து போனவங்க மட்டும்தான் அதனுடைய நிலைமைகள் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். 2.5 மாசம் வேலைக்கு போகல, 1 ரூபாய் கூட நான் என்ன பண்ணல, சம்பாதிக்கல. ஏன்னா நான் வேலை பார்த்து தான் இந்த ஊழியத்தை நம்ம பெரும்பான்மையாக செஞ்சுட்டு வரோம். சில உதவிகள், சில விஷயங்கள் நீங்க உங்களால் இயன்றதை அவ்வப்போது சில காரியங்களை செஞ்சாலும் இது என் குடும்ப காரியத்தையோ ஊழியத்தையோ தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்பதை உங்களால் தெரியும். அதனால நம்ம வேலை செய்தா என்ன செய்யறோம், இந்த ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கோம். 2.5 மாசம் அப்படின்னு இருக்கும்போது இது எப்படி சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. சில விஷயங்களை நாம் ஒரு மாதம் சமாளிச்சிடலாம், ஒரு 1.5 மாசம் ஓட்டிடலாம் அப்படின்னு சில விஷயங்களை வைத்து நம்ம இதெல்லாம் முன்னெடுத்தனா. ஆனா 2.5 மாதம் தாண்டி விட்டது. ஆனா உண்மையை சொல்ல போனா என்னுடைய மனைவியை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். அவ என்ன செஞ்சா தெரியுமா, நான் இங்க வீட்டுல படுத்து கிடந்தாலும் காலையில எந்திரிச்சு 9 மணிக்குள்ள எல்லாருக்கும் உணவு எல்லாத்துக்கும் ஆயத்தப்படுத்திடுவா.
அதுக்கு முன்னாலே என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது சரி, அவங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணணும், சாப்பாடு ரெடி பண்ணணும், எங்களுக்கு ரெடி பண்ணணும், எல்லாத்துக்கும் எந்திரிச்சு 9 மணிக்குள்ள முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவா. வேலைக்கு போயிட்டு வந்து கரெக்டா நைட்டு வந்து என்ன செய்வா, எல்லாருக்கும் சமைச்சு எல்லாம் பண்ணுவா. இப்பயும் பாத்தீங்கன்னா கெஸ்ட் எல்லாரும் ஒரு 10 பேர் இருக்கிறோம். உங்க வீட்டுல ஒரு 10 பேருக்கு சமையல் நடக்கணும்னா எப்படிப்பட்ட வேலை, எவ்வளவு பெரிய பளு இருக்குன்னு தெரியும். எல்லாருக்கும் காலைல 9 மணிக்குள்ள சமைச்சிட்டு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து மறுபடியும் எல்லாருக்கான சாப்பாட்டு வேலையை ஆரம்பிச்சோம். நிக்காம நான் சொன்ன சில குடும்பங்கள்லாம் இது நடக்கிறது இல்லை. ரொம்ப கஷ்டமான நிகழ்வா இருக்கும். சில சமயங்கள் இதை வச்சே குடும்பங்கள்ல சண்டை வரும். ஆனா உண்மையை சொல்ல போனா எங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு சண்டையே வர்றதில்லை. ஏன்னா நான் அதை மைண்ட்ல எடுத்துக்கிறதே இல்லை. ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாமே அவளே பார்த்துடுறான். என் மனைவியே எல்லாவற்றையும் ஞானமாக இருந்து என்ன பண்றா, சிந்தித்து செயல்படுறதுனால எனக்கு கொஞ்சம் பாரம் குறையுது. உண்மையிலே இந்த கடந்த சில வாரங்களாக அவ வேலைக்கு போகலைன்னா எங்க குடும்பத்தை நடத்துவதற்கே ரொம்ப சிரமப்படுற ஒரு விஷயமா. அவ சம்பாதிக்க ஒரு 200 ரூபாயா இருக்கட்டுங்க, ஒரு நாளைக்கு நமக்கு 200 ரூபாய் போதுமா? ஒரு நாளைக்கு நமக்கு 200 ரூபாய் போதுமா குடும்பத்தை நடத்துறதுக்கு? அன்னைக்கு வாங்குறதுக்கான செலவுகள் அந்த 200 ரூபாய் போதும். அந்த 200 ரூபாய குடும்ப வேலைகளையும் பார்த்து விட்டு இடையில போய் என்ன செஞ்சிருவா, நிக்காம. சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போனா வீட்டுல சோர்ந்து போய் கடந்துடுறது. ஆனா நான் பாக்குறேன் பம்பரமா ஏதாவது ஒரு வேலை, என்னதான் அசதி இருந்தாலும் அது வெளியே சொல்லிக்கிறாம மேக்கப் பண்ணி அதை செய்யும் போது நான் கர்த்தரை அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில அலட்சிய போக்கு இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. குடும்பத்திலே கணவன் செய்ய வேண்டிய விஷயத்தை கணவன் நேர்த்தியாக செய்யணும், மனைவி செய்ய வேண்டிய விஷயத்தை மனைவி நேர்த்தியாக செய்யணும். ஒருவேளை கணவனோ மனைவியோ அலட்சிய போக்கு இருந்துச்சுன்னா, செய்ய வேண்டிய காலங்களை விட்டு தாமதமாகி எந்த விஷயத்தையும் செய்து கொள்ளலாம் என்று சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கும் போது, அலட்சிய போக்கு இருக்கும்போது அநேக ஆசீர்வாதங்களை, சமாதானங்களை நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்வோம், இழப்போம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில வேளைகளிலே நாம் செய்கிற நன்மைகள் சிலரால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம், மறக்கப்பட்டு போகலாம். ஆனா கவலைப்படாதீங்க, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை யார் தருவா? ஆண்டவர் தருவாரு. உங்களுக்கான ஆசீர்வாதம் குடும்பத்தில் நீங்க பார்க்க முடியும். அந்த குடும்பம் சமாதானமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வராது. அவங்க வேலைகளை அவர்கள் அந்தந்த நேரத்தில் நீங்க செய்துட்டீங்கன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சிகரமான குடும்பமாக இருக்கும். சபையிலையும் அப்படித்தான். சபையிலையும் அவங்கவுங்க பொறுப்புகளை அவங்க கரெக்டா அந்தந்த விஷயம் நாட்கள்ல செஞ்சிட்டீங்கன்னா சபை எப்படி இருக்கும்? ரொம்ப சமாதானமா நேர்த்தியாக இருக்கும். காலதாமதம், தள்ளி போடுகிற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை இழக்கக்கூடிய நிலைமைகளில் என்ன பண்ணிடும், கொண்டு போய் விட்டுரும். சில மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு தான் படிப்பான். நானும் அந்த கேஸ் தான். என்ன நடந்துச்சு? அதனால படிப்பு போச்சு வாழ்க்கையில. தேவ கிருபையில இன்னைக்கு வாழ்றோம். தேவன் கொடுக்கிற கிருபையில இன்னைக்கு நான் என்ன செய்யறேன், நல்லா இருக்கிறேன். இது தேவனுடைய தயவு. ஆனா படிக்க வேண்டிய காலங்களிலே முயற்சி எடுத்து அவங்க படிச்சு முன்னாலே எல்லாம் ஆயத்தப்படுத்திடணும். நல்லா கவனிங்க, எக்ஸாமுக்கு சந்திக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் ஏற்கனவே ஆயத்தமாகி தான் இருக்கணுமே ஒழிய நாளைக்கு எக்ஸாம் இன்னைக்கு போய் என்ன செய்யக்கூடாது. அப்படி காலதாமதமாகி நான் அப்புறம் பார்த்துக்கலாம் வச்சுக்கலான்னு போகும்போது எத்தனை மாணவர்கள் மதிப்பெண்களை இழக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு லாஸும் தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த காலகட்டத்தில் அதை கற்றுக்கொண்டு தலையில ஏத்தாம கடைசியா பார்த்துக்கலான்னு ஒன்று விஷயத்தை தள்ளி போடும் போது கடைசி என்பது நம்ம கையில இல்லை. அதனாலதான் வேதம் சொல்றது, நாளைக்கு தினம் நம்முடைய கையில இல்லை. இருக்கும் போதே நம்முடைய விஷயங்களை நாம் செய்து விட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு பாத்தீங்களா? அது உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகளை உங்க வாழ்க்கையில் கொண்டு வரும், நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த 2025ல அப்படி ஒருவேளை எல்லா விஷயத்தையும் தாமதம் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து அதை விட்டு 2026க்குள்ள நீங்க எல்லா விஷயத்தையும் நேர்த்தியாய் ஓட்டமாய் ஓடி செய்து முடிக்கிறவர்களா இருக்கணும். அந்த குடும்பம் தான் என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும். நான் அதை அனுபவிச்சு. சில ஊழியர்கள் அந்த தேவைக்கு என்ன செய்வாங்க, போயிட்டு கையை கசக்கிட்டு யாராவது தருவாங்களா, எவ்வளவு தரமாட்டானா? பல பேர் ஏன் என்கிட்டே வந்து சிலர்லாம் பாத்தீங்கன்னா நான் என்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்காதா அப்படிங்கிறே கால் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுடைய நிலைமைகள் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது. ஆனா இப்ப வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்காம, யாரும் கொடுப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இல்லாம எல்லாவற்றையும் செய்து முடிக்க என்னன்னா அந்தந்த நாட்களில் சில விஷயங்களை நேர்த்தியா என் மனைவி என் குடும்பத்திலே சப்போர்ட் செய்யறதுனாலதான் எங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம், என் குடும்பம் மகிழ்ச்சியா கடந்து போறது. அதுவும் வீட்டில் உட்காந்து வச்சுங்களேன், இந்த மாதங்களை ஓட்டுவது ரொம்ப சிரமம். ஸோ உங்களுடைய குடும்பத்திலையும் இதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்யணும், சுமந்துக்கிறது. ஒருத்தனே சுமக்க வச்சுட்டு இல்லை. சில கணவனும் மனைவியும் சேர்ந்து நீங்க வேலைக்கு போறது நினைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க செய்யுங்க அதை. ஏன்னா ஒருவரை நம்பி இருக்கும்போது அந்த குடும்பம் சீக்கிரத்திலே முன்னேற்றம் அடைவது கொஞ்சம் கடினம் தான். இருவரும் சேர்ந்து உற்சாகமாக நம்ம செயல்படும் போது அதிலே முன்னேற்றங்களும் ஆசீர்வாதங்களும்
அதிகம். அதை ருசித்து பார்த்தவர்கள் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுல முக்கியமா உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது ஒரு மனம். வேலைக்கு போறோம் அப்படிங்கிற கர்வம் பெண்ணுக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது. சில சமயங்களில் வீட்டிலேயே இருக்கிற பெண்கள் வேலைக்கு போகும்போது அந்த கர்வம் வரும். நான் வேலைக்கு போய் என்ன பண்றேன், உண்மையை போறேன், கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், என் மனைவிக்கும் எனக்கும் எங்க கிட்ட 2 பை இல்லை, எங்களுக்குள்ள ஒரே பை தான். அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா? எனக்கு வேற பர்சு, அவருக்கு வேற பர்சா இல்லை. ஒரே பீரோவில் ஒரே பணத்துக்கும் தேவையான போய் எடுத்துக்க, நான் தேவையான எடுத்துக்குவேன். அவ கரெக்டாக கொண்டு வந்து எதை வாங்கினாலும் கணக்கு செலுத்திடுவா, கணக்கு சொல்லிடுவா. எதையுமே அவட்ட நான் அது வரைக்கும் சண்டை போட்டு இதை இருக்கு, அதான் இது பண்ண, இதை இது பண்ண சண்டை பிடிக்கல. நான் தனியா பதுக்கி வைக்கிற பணம், அவ தனியா பதுக்கி வைக்கிற பணம் அப்படின்னு எங்கிட்ட இல்லை. இதுல எல்லாவற்றிலும் தேவன் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? நிறைய குடும்பம் இப்படி நடக்குது தெரியுமா? அவருக்கு ஒரு பணம், இவருக்கு ஒரு பணம், இவருக்கு ஒரு பர்சு, இவர் என்ன வச்சிருக்காருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும், அந்த அம்மா என்ன வச்சிருக்காருன்னு இதுக்கு தெரியாது. அப்படி இல்லை. ஒரு மனதாக எல்லா விஷயத்திலும் நம்ம என்ன செய்யணும்? அதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய அற்புதமான விஷயங்கள். அதெல்லாம் தான் தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதாகமும் அதை தான் கற்றுக் கொடுக்குது. நம்ம எல்லாம் கணவனும் மனைவியும் ஒரே சரீரம் என்கிற சத்தியத்தை ஒருவர் உள்வாங்கி விட்டால் இதெல்லாம் வந்துடும் உள்ள. இந்த 2 விதமான விஷயங்கள்லாம் என்ன செய்யாது, இருக்காது. கணவனும் மனைவியும் ஒரு உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டோம், அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த அத்துணை விஷயங்களும் உங்களுக்குள்ள வந்துடணும். 2 பேர்கிட்ட யாருக்கிட்ட பிரச்சனை இருந்தாலும் குடும்பமே தான் சங்கடப்படும். சில நேரங்களில் மனைவி புரிஞ்சுக்காம இருக்கும் போதும் பிரச்சனை தான், கணவன் புரிஞ்சுக்காம இருக்கும் போதும் பிரச்சனை தான். 2 பேரும் இதுல என்ன செய்யணும்? ஒத்து வரும்போது தான் குடும்பத்தின் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் வரும். எனக்குள்ள எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சியும் சமாதானம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அதை தேவன் உங்க வாழ்க்கையில் என்ன செய்வாராக? தருவாராக. சரி, இப்ப அலட்சிய போக்கை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, காலதாமத போக்கை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட்டு அந்தந்த காரியத்தை அவ்வப்போது நாம் சரியாக என்ன செய்யணும்? நேர்த்தியாக செய்து முடிக்க வேண்டும் என்பதை நாம் கத்துக்கிறணும். இந்த வருடத்தின் இறுதியில லாஸ்டாக ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த வருஷத்துல பலவிதமான தோல்விகளை சந்தித்து வந்திருந்தாலும் தோல்விகளை என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். அடுத்து தவறுகள் செய்து வந்தாலும் அலட்சியங்கள் செய்து வந்தாலும் அதை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு சீர்பொருந்தி என்ன செஞ்சிடணும்? விடுதலை பெற்று விட வேண்டும். இறுதியாக நிறைய ஆசீர்வாதங்களை இந்த 2025 கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? அதன் மத்தியிலும் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்த நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, இந்த 2025 முழுவதும் கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு விதமான கடினமான சூழ்நிலையில் நம்ம நடத்தி இருக்கிறாரு. எத்தனை பலவீனத்தின் மத்தியிலே நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்து வார வாரம் சம்பாதிக்க பலன் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை விபத்திலிருந்து நம்மளை பாதுகாத்தாரு. எத்தனை நோயிலிருந்து சுகப்படுத்தினாரு. எவ்வளவு குடும்ப பிரச்சனைகள் வந்த போதும் திரும்பவும் சமாதானமாகும்படி கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறாரு. எவ்வளவோ நன்மைகளை இந்த 2025 கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிருப்பாரு? மறந்துடலாமா? அதையெல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் ஆத்துமாவே. அதுபோல இந்த 2025 இறுதியில தெய்வம் என் வாழ்க்கையில செஞ்ச எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து அவருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்த கத்துக்கிறணும். அதான் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 105வது சங்கீதம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளை நினைவு கூற வேண்டும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த 2025 ஒரு விஷயத்தை நினைவு கூறணும். கர்த்தருடைய அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் இந்த 2025 முழுவதும் என்னை நடத்தின விதத்தையும் நினைவு கூர்ந்து கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ம துதிக்கணும். மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி இந்த ஆண்டினுடைய நிறைவில் நம்ம என்ன செய்யணும்? செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நல்லா கவனிங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை என்ன பண்ணுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அருமையா மச்சான் சொன்னார் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது. இந்த வசனத்தினுடைய விளக்கம் யாருக்காவது புரிஞ்சிச்சா? நாட்கள் பொல்லாதவைகளாம், அதனால் எதை பிரயோஜனப்படுத்தணுமா? காலத்தை பிரயோஜனப்படுத்துமா. நல்லா கவனிங்க. 2026 கர்த்தர் நம்மை நடத்ததான் போகிறார். ஆனா ஒன்றை மறந்துடக்கூடாது, 2026 எல்லா நாட்களும் பொல்லாத நாட்கள் தான். அப்ப அந்த காலங்களை நாம் என்ன செய்யணும்?
பிரயோஜனப்படுத்திக்கணும். என்ன சொல்ல வர்றாரு எபேசியர் புத்தர்? என்ன சொல்ல வர்றாரு? நல்லா கவனிங்க. நீங்க வீட்டுல போய் இந்த எபேசியரின் புத்தகத்தை நீங்க வாசிங்க. இந்த 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல வர்றாரு? நாட்கள் பொல்லாதவைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்றால் என்ன அர்த்தத்திலே இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது? சரி, காலங்களை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்வது, அது என்ன சூட்சமா, என்னத்தை சொல்ல வராரு அப்படிங்கிறத வாசிக்கும் போது, ஏற்கனவே மோசே ஜெபிச்சார்ல, அதே கான்செப்ட்ல தான் இங்கே பவுலும் பரிசுத்த ஆவியா நமக்கு என்ன செய்யறாரு? இந்த விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். என்ன 17ஆம் வசனத்தை நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன சொல்ல வர்றாரு கேட்டீங்கன்னா, நாட்கள் பொல்லாதவைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் உங்களை கரைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களிலும் கூட நீங்கள் தேவ சித்தத்தை மறந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சாத்தான் உங்களை வஞ்சிக்க என்ன செய்ய இருக்குது? வாய்ப்புகள் இருக்கிறது. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்து வாழுங்கள். யாரெல்லாம் கடவுளுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் செய்றீங்களோ, நீங்க எப்படி இருக்கிறீங்க? மதி உள்ளவர்களா இருக்கிறீங்க. மதி உள்ளவர்களா மாத்திரமல்ல, நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற பிள்ளைகளா என்ன செய்றீங்க? அப்ப தேவ சித்தத்தை உணர்ந்து நீங்க வாழ ஆரம்பிச்சுட்டாவே நீங்க காலத்தை என்ன பண்ணிடுவீங்க? பிரயோஜன. அப்ப தேவ சித்தத்தை அறியாம, தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ளாம, தேவ சித்தத்துல வாழாம, உங்க இஷ்டத்தின்படி, மனம் போன போக்கின்படி வாழ்ந்தீங்கன்னா உங்க ஆயுசு நாட்களை நீங்களே என்ன பண்ணிடுறீங்க? குறைச்சுக்கிறீங்க. நல்லா கவனிங்க. உங்க ஆயுசு நாட்களை கொளுத்தி போடுகிறது எது? உங்கள் ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி போடுவது எது? நாக்கு. நாக்கு. அப்ப நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த 2026ல மெயினா இந்த நாக்கை எப்படி நீங்க கவனமா கையாளுறீங்களோ, இந்த 2026 உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நாக்கு சரியில்லைன்னா 2026 நாசமா. வார்த்தையை சொல்றதுக்கு மன்னிக்கணும், வேற வழி இல்லை. உங்களை புரிய வைக்கணும்னா இதுதான். ஐயா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், வாக்குத்தத்தம் எங்க பாஸ்டர் கொடுத்துட்டாரு, எல்லாம் நீங்க எல்லாம் பண்ணலாம், உபவாசம் போடலாம், பொருத்தனை எடுக்கலாம், காணிக்க கொடுக்கலாம். ஆனா மறந்துடாதீங்க, நாக்கு சரியில்லைன்னா 2026 சித்திக்காது. 2026 உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அது உங்கள் ஆயுசு நாட்கள் என்ன செய்யும்? பட்சித்து போடும். அது உங்க நாட்களை குறுகி வச்சிரும். நாக்குல கவனமா இருங்க. இந்த 2026ல கர்த்தருக்கு சித்தமானது எதுவோ அதை பேசுங்க. நீதி எதுவோ அதை பேசுங்க. பரிசுத்தமானது எதுவோ அதை பேசுங்க. உண்மை எதுவோ அதை பேசுங்க. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, விசுவாசத்தோடு ஓடுங்க. 2026 பயத்தோடு கூட காலெடுத்து எடுத்து வைக்காதீங்க, விசுவாசத்தோடு காலெடுத்து எடுவீங்க. 2026 எப்படி காலடி வைக்கணும்? விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைக்கணும். 2026 பயத்தோடு. 2026 பயத்தோடு கூட என்ன செய்யாதீங்க. இந்த வருஷம் தேவன் என்னை நடத்துவார், இந்த வருஷம் அவர் எனக்கு போதுமானவராக இருப்பார். ஒன்னே ஒண்ணு, நான் அவர் சித்தத்தை அறிந்து செயல்படுவேன், என் நாக்க சரியா பாதுகாத்துக் கொள்வேன். கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை தான் இந்த 2026 நான் செய்து முடிப்பேன். தேவனுக்கு எதெல்லாம் பிரியமோ அதை நான் செய்வேன். அதற்கு தேவன் எனக்கு கிருபை தருவார் என்று ஜெபத்தோடு விசுவாசத்தோடும் இந்த 2026க்குள்ள நுழைஞ்சிங்கன்னா நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும்? மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும், நன்மையா இருக்கும். எல்லா நன்மைகளும் இந்த 2026 உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு வாய காத்துக்கிறாம வாக்குத்தத்தம்னு நீங்க அப்படி ஜெபம் பண்ணாலும், விழுந்து புரண்டு ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணாது? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். என்ன வாக்குத்தத்தம்? கானானை வாக்குத்தத்தம் பண்ணினார். கானானுக்குள்ள தேவன் நடத்துகிறார். நடத்தும் போது ஆண்டவர் பல இடங்களிலே அந்த கானானுக்குள்ள அவங்க போக முடியாம தடை செஞ்சது என்ன தெரியுமா? முறுமுறுப்பு. முறுமுறுப்புனா என்ன அர்த்தம்? வாய் சும்மா இல்ல. வாய் சும்மா இல்லாம கடவுள் விரும்பாத முறுமுறுப்புகளை எப்ப பார்த்தாலும் முணங்கிக்கிட்டே இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கடுப்பாயிட்டார். நிறைய சமயத்துல நாம சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளாம இருந்தோம்னா, வாய் சரியா இல்லாம அங்கங்க போய் முணுமுணுத்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன வரும்? ஆண்டவருக்கே கோபம் தான் வரும். ஆண்டவருக்கு என்ன செய்யும்? ஆண்டவர் கோபப்பட்ட பிறகு இன்னும் ஆண்டவர் கோபப்படுறாரு, கோபப்பட்டு தான் ஆகணும். நானும் என்னுடைய வாழ்க்கையில பல இடங்களிலே கோபப்படுவேன். ஏன் அப்படின்னா, சில சமயங்களில் கோபம் நமக்கு வேண்டியதா தான் இருக்குது. கோபம் தவறல்ல, நியாயமான இடங்களிலே நமக்கு என்ன வரணும்?
கோபம் வரணும். கண்ட இடத்துல எல்லாம் கோபம் வரக்கூடாது. தேவையில்லாத இடத்துக்கு எல்லாம் கோபம் வரக்கூடாது. முற்கோபியா இருக்கக்கூடாது. மூக்குக்கு மேல கோபம் இருக்கக்கூடாது. ஆனா நியாயமான கோபங்கள் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இயேசுவே கோபப்பட்டார். அன்னைக்கு தேவாலயத்தை கல்லறு குகையாக மாற்றும் போது அன்பே உருவான இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? சாட்டையை எடுத்து அடிச்சு கவிழ்த்து எல்லாம் போட்டாரா இல்லையா? அந்த அப்ப இயேசுநாதர் முகத்தை பார்க்கணும். நீங்க சில சமயங்கள்ல ஆண்டவர் அருவருக்கிற விஷயத்தை செய்யும் போது என்ன செய்ய வரணும்? கோபம் வரணும். எனக்கு வரும் சில சமயங்கள்லாம். எவனாவது தவறான உபதேசத்தை செய்யும் போது, மக்களை வஞ்சிக்கும் போது, வேத வசனத்தை தப்பாக பிணைத்து மக்களை ஏமாற்றும் போது என்ன வருது? நமக்கு கோபம் வருது. கோபத்தில் அவர்கள் திருந்தும்படி என்ன செய்யறோம்? சில கடினமான வார்த்தைகளை சொல்ல வேண்டியதா இருக்கிறது. நேற்றை கூட நாங்க ஜெபத்திலே தீமத்தை புத்தகத்துல வாசிக்கும் போது தீமத்தைக்கு பவுல் எழுதி கொடுத்ததுதான், கண்டனம் பண்ணி கடிந்து கொள்ளு, புத்தி சொல் அப்படிங்கிறாரு. ஒரு ஊழியக்காரனுக்கு பவுல் என்ன செய்யறாரு? ஆலோசனை சொல்றாரு. அது யாருக்காக? தீமத்தை புத்தகம் யாருக்காக எழுதப்பட்டது? ஊழியக்காரனுக்காக எழுதப்பட்டது. ஒரு ஊழியக்காரர் தவறு செய்யும் போது நம்ம என்ன செய்யணும்? அதை கண்டனம் பண்ணணும், கடிந்து கொள்ளணும், புத்தி சொல்லணும். ஒரு ஊழியக்காரன் தவறு செய்யும் போது இன்னொரு சக ஊழியக்காரன் நிச்சயமாக என்ன செய்யணும்? அதை தட்டி கேட்கணும். ஆனா இன்னைக்கு என்ன இருக்குது? பைபிள் தட்டி கேட்கணும்னு சொல்லுது. ஆனா நிறைய தேவனுடைய பிள்ளைகளும் சில ஊழியர்களும் என்ன செய்யறது இல்லைன்னா தட்டி கேட்க கூடாதுங்கிறான். பைபிள் தட்டி கேளுன்னு சொல்லுது. இவன் என்ன செய்யறான்? அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாத்தையுமா கர்த்தர் பார்த்துக்குவாரு? கர்த்தர் யாரை கொண்டு பார்ப்பாரு? நம்மளை கொண்டுதான் பார்ப்பாரு. நல்லா கவனிங்க, பைபிள் முழுக்கவுமே அநேக நபர்கிட்ட 90% கர்த்தர் நேரிலே வந்து எதையும் பார்க்கவில்லை, தம்முடைய பிள்ளைகளை வைத்து தான் எல்லாவற்றையும் பார்த்தார். இஸ்ரவேல் மக்கள் தப்பு செய்யறாங்க. கர்த்தர் வந்து நேரடியாக கண்டிக்க வேண்டியதான், நியாய தீர்ப்பு அவருடையது. என்ன செஞ்சாரு? ஒரு ஏசாயா வச்சுதான் கண்டிச்சாரு, ஒரு எரேமியா வச்சுதான் கண்டிச்சாரு, ஒரு எசேக்கியேல் வச்சுதான் கண்டிச்சாரு. கர்த்தர் நேரடியா வந்து கண்டிக்க வேண்டியதானே? எங்க வாசிக்கிறீங்க பைபிள்ல? எல்லாத்துக்கும் அவன் தப்பு செய்வான், கர்த்தர் நேரடியா மெனக்கட்டு வரணும். அவருக்கு வேலையே இல்லையா? எரேமியாவை பார்த்து அப்படிதான் பேசினாங்க. கரெக்டா அக்கா சரியான வசனம் சுட்டி காட்டுறாங்க. எரேமியாவை பார்த்து அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தர் எங்களுக்கு நேரடியா பேசட்டும், நீ பேச வேணாம், நீ உட்கார். அதனாலதான் அந்த வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்குள் அப்படியே எலும்புகளில் அடைப்பட்டு புறப்பட்டன. அப்படியே அந்த வசனத்துல என்ன அர்த்தம் தெரியாம நிறைய பேர் எரேமியா புத்தகத்தை வாசிக்கிறான். என்ன அர்த்தம் தெரியுமா? மக்கள்லாம், நீ கர்த்தருடைய வார்த்தை பேசாத, நீ திட்டுற, நீ ஏசுற, நாங்க சரியில்லைன்னு பேசுற, நீ உன் வாயை பொத்திக்கோ, ஆண்டவர் வேணா நேரடியா வந்து பேசட்டும்னு எரேமியா பார்த்து பேசும்போது, கடவுளுடைய வார்த்தை எரேமியாவுக்குள்ள வரும்போது அவர் அடக்கி வைக்க பாக்குறாரு. அது சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா எல்லாம் திட்டானே, எதுக்குடா நம்ம வச்சுக்கணும், சொல்ல வேணாம்னு அடக்கி வைக்கும் போது அது தீப்பிழம்பாக அப்படி வெளியே வந்து புறப்பட்டதுன்னு எரேமியா எழுதுறாரு. நான் அடக்கி வைக்க பார்த்தேன், அந்த வார்த்தைகள் நெருப்பாக எனக்குள் புறப்பட்டதுங்கிறார். ஒரு கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற மனுஷனால சில விஷயங்கள் சொல்லாமல் அடக்கி வைக்க முடியாதது. அது அப்படி நெருப்பை போல பொங்கி பிளம்பு வரும். அப்படியே சில தவறுகளை பார்க்கும்போது அறியாமல் இருக்கிற ஜனங்கள் நீ ஏன் சொல்ற, நான் ஏன் சொல்றேன் கேட்கலாம். ஆனா வசனத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும் நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாசிக்கிறோம், காலத்தை என்ன செய்யணுமா? பிரயோஜனம். நாவு சரியில்லைன்னா இந்த 2025 சரியா என்ன செய்யாது? நாக்க காத்துக்குங்க, வார்த்தையை பேசுங்க, வசனத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க, சத்தியத்தை பேசுங்க. அதனால 4 பேர் பகைச்சாலும் பரவாயில்ல. ஆனா மற்ற எந்த அருவருப்பான வார்த்தைகளை வாயில என்ன செய்யக்கூடாது? சண்டையை கிளப்பிவிடுகிற வார்த்தைகள் வாயில என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாத மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைகளை அங்கிட்டு இங்கிட்டு சில விஷயங்களை பேசுகிற விஷயங்கள் நம் வாழ்க்கையிலிருந்து நம் நாவை கெடுத்து கொள்ளக்கூடாது. அது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வாரு? கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். உண்மையான விஷயங்களை பேசலாம், தவறில்லை. உண்மையற்ற விஷயங்களை நாம் பேசும்போது கர்த்தரிடத்தில் நாம் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்க வேண்டும் என்று மறந்துடாதீங்க. உங்க ஒவ்வொரு வாழ்க்கையும் உங்க மனசுல இருக்கணும். முக்கியமாக ஒரு 4 வார்த்தைகள் உங்க முன்னால வச்சுட்டு இந்த 2025 நாம் சிந்திக்கக்கூடிய சில வார்த்தைகள் உங்க முன்னால வச்சுட்டு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். முதலாவதாக இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் புரிஞ்சு கொள்வது என்னன்னா, வாழ்க்கை தற்காலிகமானது என்பதை நம்ம என்ன செய்யணும்? நாட்கள் பொல்லாதவைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்துவது எப்படின்னா, நமக்குள்ள ஒரு அறிவு வரணும். இந்த வாழ்க்கை தற்காலிகமானது அப்படின்னா அந்த வாழ்க்கை ரொம்ப குறுகியது. அதான் மோசே சொல்றாரு, ஒரு மனிதனுடைய ஆயுசு காலம் எவ்வளவு? 70. பலத்தின் மிகுதினால 80. கொஞ்ச காலம் தான். இப்ப உங்களுக்கு கொஞ்ச காலம் இருக்குங்கிறத உணர்ந்து செயல்பட்டுட்டீங்கன்னா நீங்க எப்படி வாழ்வீங்க? யோசிச்சு பாருங்களேன்.
இப்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன சொல்லலாம்? எதை ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்ல? நீங்க பரபரப்பா செயல்படுறது பக்கத்துல இருக்குதுன்னா எதை சொல்லலாம்? அப்ப ஏதோ ஒண்ணு பரபரப்பா இருக்குது, அது வந்து ஒரு 4 நாள்ல நடக்க போகுது அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க? பயங்கர என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவீங்க? நீங்க அப்படி இருக்கிறீங்களோ இல்லையோ, பைபிள்ல ஒருத்தன் அப்படி இருக்கிறான். ஒருத்தன் அப்படி இருக்கிறான். யாரு? பிசாசு. வசனம் என்ன வாசிக்கிறோம்? கொஞ்ச காலம் இருக்கிறது என்பதை அறிந்து பிசாசு எப்படி செயல்படுறானா? தீவிரமா அவனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால அவன் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்? எவ்வளவு தீவிரம் மக்களை கெடுக்கணும், வஞ்சிக்கணுமோ, எவன் எல்லாம் என்ன பண்ணுமோ தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் பயங்கரமா செய்யறான் தீவிரமா. எவனை விழுங்கலாமோ என்று கச்சிக்கிற சிங்கம் போல. ஏன்னா அவனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சவன் செயல்படுறான். இப்ப நமக்கும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. எப்ப வேணாலும் இயேசு வரலாம். இல்ல நாளைக்கே நம்ம என்ன செய்யலாம்? இயேசு கிட்ட போகலாம். இயேசு வந்துதான் கூட்டிட்டு போன அவசியம் இல்லை. நாளைக்கு நாம இயேசு கிட்ட என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். அப்படி நடக்கும் தானே? நாளைக்கு நம்ம கையில இல்ல இல்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப நமக்கு ஒரு புரிதல் வேணும். நாளைக்கு நம்ம கையில இல்ல, எப்ப வேணா நாட்கள் முடியலாம். நம்ம நாட்கள் கொஞ்ச நாள். அப்ப இந்த கொஞ்ச நாளுக்குள்ள தேவன் என்னை கொண்டு என்ன சித்தங்கள் திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடித்து விட வேண்டும் என்கிற முனைப்போடு கூட 2026க்குள்ள நீங்க என்ன செய்யணும்? நுழையணும். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த 2024 தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அத்தனை என்ன செய்யணும்? செய்து முடிக்க கூடியவர்களா எழும்பணும். இது எப்ப வரும்னா, நாள் கொஞ்ச நாயா இருக்குதுங்கிற அந்த அறிவு வந்தா தான் இது வரும் உங்களுக்குள்ள. ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னா என்ன செய்ய முடியாது? ரொம்ப நாள் இருக்குங்க சார், ஏசு எப்போ அது ரொம்ப நாள் இருக்குங்க, அது வந்து இன்னொரு 50 வருஷம் கழிச்சுங்க, 50 வருஷம் கழிச்சுங்க அப்படின்னு ஒரு நினைக்கிற ஒரு மனிதனால் இயேசுவின் வருகைக்கு என்ன செய்ய முடியாது? ஆயத்தமே ஆக முடியாது. அததான் நம்ம 10 கன்னிகைகளுடைய விஷயத்துல பார்க்கிறோம். 10 கன்னிகைகளையும் என்னதோட வர்றாங்க? விளக்கோடு தான் வர்றாங்க, தீவட்டியோடு தான் வர்றாங்க. ஆனா என்னன்னா, இயேசு கிறிஸ்து உடனடியா வந்துருவாருன்னு நினைச்சு வந்தாங்களா, தாமதமாய் வருவார் நினைச்சு வந்தாங்களா? எப்படியா இருந்தாலும் அவங்க ஆயத்தத்தோட என்ன செஞ்சாங்க? அடுத்த நிமிஷம் வந்தாலும் அவங்க ஆயத்தத்தோட இருக்கிறாங்க. லேட்டா வந்தாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? அப்படி நினைப்புள்ளவங்க தான் புத்தி உள்ளவங்கன்னு சொல்றோம். அசால்ட்டா நிர்விசாரமா என்ன அப்படின்னு இருக்கிறவங்க வாழ்க்கை என்னது? அவங்க புத்தியற்ற கன்னிகை என்ன பண்றோம் சொல்றோம். அப்ப எப்போதுமே நம்ம ஒரு ஆயத்த போக்கோடு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்நாள் கொஞ்சமான நாட்கள், இந்த கொஞ்ச நாள்ல நான் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு என்ன செய்யணும்? 2026 நம்ம நுழையணும். அடுத்து நெக்ஸ்ட், ஒவ்வொரு நாளையும் தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களா என்ன செய்யணும்? இந்த 2026 நுழைங்க. ஒவ்வொரு நாளும் நான் தேவனுக்காக, இது வெறும் வார்த்தையா பார்க்காதீங்க, இது உங்க வாழ்க்கையா என்ன செய்யணும்? மாறணும். ஒவ்வொரு நாளும் காலைல எந்திரிச்சோன்னா, இந்த நாள் எனக்கு தேவன் தந்த நாள், இந்த நாளிலே நான் தேவனுடைய விருப்பத்தை என்ன செய்வேன் என்று அந்த நாளை நீங்க தொடங்கி அதை முடிச்சீங்கன்னா அது ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ நாளாக என்ன செய்யும்? நிறைய பேர் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன தெரியுது? காலையில் எந்திரிச்ச உடனே என்ன தெரியுது? என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எவன் வருவான பிரச்சனைக்கு பீதியோடைய சிலர்லாம் 2026 எப்படி இருக்குமோ தெரியலையே. 2026 மற்றவனுக்கு எப்படி இருக்குமோ இருந்துட்டு போட்டோம், பயந்துட்டு போட்டோம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு 2026 குறித்து என்ன இல்லை? பயம் இல்லை. அதனால வேதம் சொன்ன நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. பயம் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில. ஆண்டவர் எங்கேயாவது நாளைய தினத்தை குறித்து பயப்பட சொல்றாரா? அப்ப 2026 குறித்து நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம கூட தேவன் இருக்கிறா, அந்த நாளை நடத்தப்படுற ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், அந்த நாள் முழுவதும் நான் தேவனுக்காக என்ன செய்யணும்? வாழணும். காலையில எந்திரிச்சோன்னா இந்த சிந்தனை நமக்குள்ள வரணும், இந்த நாளிலே நான் தேவனுக்காக வாழணும். இயேசுநாதர் இந்த நேரம் சிந்திச்சு பார்க்கணும். அவர் காலையில எந்திரிச்சோன்னா என்ன நினைச்சிருப்பாரு? அவர் இயேசுநாதர் பூமியில நம்ம போல மனுஷனா வாழ்ந்தார்ல. ஆண்டவர் அவர் எப்பவுமே தேவன் தான், ஆனா நம்மள மாதிரி மனுஷனா ஒரு 33 வருஷம் வாழ்ந்தார்ல. அவர் காலைல எந்திரிச்சோன்னா என்ன நினைச்சிருப்பாரு? வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. எப்போதும் பிதாவுக்கு பிரியமானவைகளையே இயேசு செய்தார், அதனால் பிதா எப்போதும் இயேசுவை என்ன பண்ணலையா? கைவிட. அப்ப நல்லா கவனிங்க, காலையில அவர் எந்திரிச்சோன்னே பிதாவுக்கு பிரியமானவற்றை தான் என்ன செஞ்சிருக்காரு? சிந்திச்சிருக்காரு. அப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன வரணும்? காலையில் எந்திரிச்சோன்னே இன்னைக்கு தேவனுக்கு பிரியமானவைகளே செய்து கடைசி வரைக்கும், ராத்திரி படுக்கைக்கு போற வரைக்கும் என்ன செஞ்சிடணும்? வாழ்ந்து விட வேண்டும் என்கிற எண்ணம் உங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சிடணும்? வரணும். அடுத்து 3வது பாயிண்டாக,
காலத்தை, அதாவது நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யணும்? நேரத்தை என்ன செய்யக்கூடாது? வீணடிக்காம பயனுள்ளதா அதை எப்படி மாத்தணும் அப்படிங்கிறத நீங்க என்ன செஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கணும். அது ஏதோ ஒருவேளை நீங்க படுக்கையில இருக்கும்போது கூட அந்த நாட்களை, நேரங்களை உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களால் என்ன செய்ய முடியும்? பிரயோஜனப்படுத்த முடியும். அப்ப நல்லா கவனிங்க, எந்த நாட்களையும் உங்களுக்கு பிரயோஜனமான விஷயமாக உங்களால் என்ன செய்ய முடியும்? மாற்றிக்கொள்ள முடியும். ஆனா எல்லாமே அது உங்க கையில தான் இருக்குது. எல்லாமே யார் கையில இருக்குது? அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களுடைய வாழ்நாள் யார் கையில இருக்குதுங்க? யாரெல்லாம் சொல்றீங்க உங்க வாழ்நாள் யார் கையில இருக்குது? நிறைய பேரு வாழ்நாள் யார் கையில இருக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆண்டவர் கையில இருக்குங்க, எல்லாம் ஆண்டவர் கையில இருக்குதுங்க. நான் எத்தனை நாள் வாழணும்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருங்க? எழுதி வச்சிருக்காருங்க. அதனால நான் எத்தனை நாள் வேணாலும் வாழ்வேங்க. உண்மைதான். ஆனா ஒரு உண்மையை மறந்துடாதீங்க, கர்த்தருடைய கையில உங்க வாழ்நாள் இருப்பதுங்கிறது யதார்த்தம். அதே சமயத்துல உங்க கையிலயும் உங்க வாழ்நாள் இருப்பது என்பதையும் என்ன செஞ்சுக்க நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் கையில இருக்கிறீங்க தான், ஆனா உங்க கையிலயும் அந்த வாழ்நாள் என்ன செய்யுது? இருக்குது. உங்க வாழ்நாளை உங்களால் குறுக்கிக் கொள்ள முடியுமா? முடியாதா? எஸ், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு லைஃபை கொடுத்திருக்காரு. நல்லா தண்ணி அடிச்சு குடல் வந்து போய் ஒருத்தன் சாகுறான். இப்ப நல்லா கவனிங்க, அது உண்மையிலேயே இயேசுநாதர் அவ்வளவுதான் வாழ்க்கை கொடுத்திருக்காரா? இப்படிதான் சாகணும்னு வச்சிருக்காரா? இல்ல தானே? எல்லாரும் ஒத்துக்கீங்க ஆமாங்க இல்ல. அப்ப அவனா கடவுள் கொடுத்த ஆயுசு நாட்களை குறுக்கி கொண்டு தன்னுடைய உடல் உறுப்புகள்லாம் கெடுக்கும்படி சில உபாயங்களை சேர்த்துக்கிறான். அவனா ஃபுல்லா சரக்கு போட்டு குடல் வந்து சாகிற அளவுக்கு அவனா உருவாக்கிக்கிறான். இப்ப அவன் ஆயுசு நாட்களை அவனால் குறுக்க முடியுதா? இல்ல ஆண்டவர் கையில் இருக்குங்க, நான் எத்தனை நாள் வேணாலும் வாழ்ந்துருவேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. கடவுள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, உண்மைதான். கடவுளுடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, உண்மைதான். ஆனா கடவுளுடைய கரத்தில் நீங்க இருந்தாலும் உங்க ஆயுசு நாட்களை உங்களால் குறுக்கிக் கொள்ள முடியும். இன்னொன்னு சொல்றேனே, தற்கொலை செய்து கொள்வது தேவனுடைய சித்தமா சித்தம் இல்லையா? சரி ரைட். இப்ப தற்கொலை செய்து நிறைய பேர் மரிச்சு போறாங்கல்ல, அப்ப கடவுளுடைய சித்தத்தின்படி அவங்க மறிக்கிறாங்களா? இல்ல. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? அவர்களுடைய ஆயுசு நாட்களை அவர்களை என்ன பண்றாங்க? குறுக்கிக் கொள்ளுகிறார்கள். அப்ப உங்களுடைய ஆயுள் நாள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பது ஒரு யதார்த்த உண்மையாக இருந்தாலும், மற்றொரு பக்கம் இருக்கிற ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருப்பது போல மற்றொரு பக்கத்தின் உண்மை என்னவென்றால், உங்க ஆயுசு நாள் உங்க கையில என்ன செய்யுது? இருக்கிறது. நீங்க சரியில்லை என்றால் உங்கள் ஆயுசு நாள் குறுக்கப்படும். நீங்கள் சரியில்லை என்றால் உங்கள் ஆசீர்வாதங்கள் தடைபடும். நீங்கள் சரியில்லை என்றால் எல்லாமே இழப்புக்குள்ளாக போவதற்கும் என்ன இருக்கிறது? வாய்ப்புகளும் என்ன செய்யுது? இருக்கிறது. பல சமயங்களில் அதை மீண்டு வரும்படி தேவன் கிருபையும் அளிக்கிறார். சில சமயங்கள்ல அப்படியே குறுக்கி கொண்டு வாழ்நாள் கடந்து அழிந்து ஒளிந்து போகிற விஷயத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, மறந்து விடாதீர்கள், காலத்தை வீணாக்காமல் என்ன செய்யணும்? அதை பயன்படுத்தி கொள்ள நீங்க கத்துக்கணும். ஏன்னா ஒரு நாள் கடந்து போச்சுன்னா அந்த நாளை திரும்ப நம்மளால என்ன செய்ய முடியாது? வாழ்க்கையில திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்கள் இருக்கிறது. அது முக்கியமாக ஒன்று என்னன்னா, கடந்து போன வாய்ப்புகள், கடந்து போன நேரங்கள், அது மீண்டும் நமக்கு கிடைப்பது முடியவே முடியாது. அந்த ஒரு டைம் தான் அது கிடைக்கும். அதை காத்துக்கிட்டோம்னா அவ்வளவுதான். நம்ம பார்த்தோம், ராக்வெல் அப்படிங்கிற அமெரிக்கா சினிமா நடிகை, அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பை அவர் அல்லல் தட்டி போன உடனே மறு வாய்ப்பு அவருக்கு என்ன பண்ணல? கிடைக்கல. ஆதலால் நாட்களை என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இறுதியாக என்ன செய்யுங்க? ஞானமுள்ள வாழ்க்கை, அதாவது மனம் திரும்பி சீராக வாழக்கூடிய வாழ்க்கையை நாம என்ன செய்யணும்? இந்த 2026ல யோசிக்க பழகணும். ஞானமுள்ள வாழ்க்கை வாழணும். ஞானம் இல்லாம செயல்பாடுகளை செஞ்சுட்டு இயேசு இயேசு சபை ஆவிக்குரிய விஷயங்கள், நிறைய பேர் இப்படி ஒரு மாயை பின்பத்துக்குள்ள வருவாங்க. சபைக்கு போயிட்டோம்னா எல்லாம் சரியாயிரும், காலையில எந்திரிச்சு பைபிள் வாசிச்சா எல்லாம் சரியாயிரும், கொஞ்சம் உபவாசம் போட்டுட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயைக்குள்ள வந்துடாதீங்க. ஞானமுள்ள வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் எதை சம்பாதி? புத்தியை சம்பாதித்துக்கொள். எதுவும் வாழ்க்கையில இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, ஞானத்தை மட்டும் என்ன செஞ்சுக்கோ? பெற்றுக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நாம் என்ன செஞ்சுக்கங்க? ஞானம் இல்லாத போக்குத்தான்
நிறைய அறியாமைக்குள்ளே நம்ம வாழ்க்கையை நடத்துகிறது. ஆசீர்வாத இழப்புக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையை நடந்துகிறது. பல வருஷ விசுவாசியாக இருந்தாலும் இன்னும் ஆவிக்குரிய மனிதனிலே ஒரு முதிர்ச்சியற்ற சூழ்நிலையை எது உருவாக்குகிறது என்றால் ஞானம் இல்லாத வாழ்க்கை. பொதுவாக வெளியுள்ள மக்கள்கிட்டையும் அதுதான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஞானம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஆவிக்குரிய மனிதன் வளரவே மாட்டான். 70 வயசு ஆயும் 10 வயசு குழந்தை கொடுக்கிற சுபாவம் தான் என்ன செய்யும் இருக்கும். 70 வயசு ஆயிருக்கும், ஆனா என்னமெல்லாம் செயல்பாடெல்லாம் வாழ்க்கையெல்லாம் 10 வயசு குழந்தை மாதிரி என்ன செய்யும் இருக்கும். நிறைய பேர் அப்படி இருக்குது. அருமையானவர்களே, இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்ல, பல பேர் இந்த 2026 பலவிதமான முயற்சிகளை எடுப்பார்கள். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து விட வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். நல்லது, ரொம்ப சந்தோஷம், நீங்க நல்லா வளரணும். ஆனா இது எல்லாவற்றிலும் எதுவே முக்கியம்? ஞானமே முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வருட கடைசியில உபவாசம் போடுவாங்க. நல்லது, உபவாசம் போடுவது நல்லது. ஆனா இந்த உபவாசம் என்கிற போக்கிலே நமக்கு என்ன இருக்க வேண்டும்? என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கணும். நம்ம எதுக்காக உபவாசம் போடுறோம்? எதுக்காக உபவாசம் போடுறோம்? நல்லா கவனிச்சுக்கங்க. உபவாசம் போடுவது நல்லது. ஆனா நீங்க உபவாசம் போடுறது எதற்காகன்னு ஒரு தெளிவு, ஒரு ஞானம் வேணும். அதனால நான் அந்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், ஞானமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை உங்களுக்குள்ள உண்டாக்கி தர்றேன். வாய்ப்பு கிடைக்கும் போதே வார்த்தையை உள்ள எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த மாதிரியான சில வார்த்தைகள் உங்களுக்கு கிடைப்பது அரிது. நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு கிடைப்பது அரிது. கிடைக்கும் போது அதெல்லாம் என்ன செய்யுங்க, உள்ள எடுத்துக்கங்க. ஞானமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லி தர்றேன். இன்னைக்கு நிறைய போதகர்கள் இந்த ஞானம், அதாவது உபவாசம் இருக்கிறது, ஆனா அந்த உபவாசத்திலே ஞானமுள்ள போக்கு இல்லாமல் போகிறது அவர்களுக்குள்ள. என்னன்னு கேட்டீங்கன்னா, உபவாசம் இன்னைக்கு இருப்பது நல்லதுதான். உபவாசம் நீங்க போடணும் விரும்புனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன், மாதத்துல ஒரு 2 நாள் அல்லது ஒரு 3 நாள் எடுங்க. அதிகமா உபவாசம் என்ன செய்யாதீங்க, எடுக்காதீர்கள். அதிகமா உபவாசம் என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்க. மாதத்துல ஒரு 2 நாள் 3 நாள் முடிந்தால் நீங்கள் வாரத்திலே ஒரு வேளை என்ன செஞ்சுக்கலாம், உபவாசம் போட்டுக்கலாம். அதிக உபவாசத்தை போட்டு உங்கள் உடலை கெடுத்து கொள்ளாதீர்கள். நிறைய ஊழியக்காரங்க உபவாசம் 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 போட்டுட்டு நிறைய உடல் உபாதைகளை உருவாக்கி கொள்றாங்க. அவங்க ஓட்டம் அதனால தடைபடுது, அவங்க ஊழியம் அதனால பாதிக்கப்படுது. எத்தனை பேருக்கு அல்சர் வந்து கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேருமா குடல் புண் வந்து கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேருமா உபவாசம் உபவாசம் போட்டு அவங்க உடம்புல இருக்க சத்து இல்லாம ஊழியம் செய்ய முடியாம வீட்டிலேயே முடங்கி கிடக்கிற எத்தனை ஊழியர்களை நான் பார்க்கிறேன். தயவு செய்து சொல்றேன், உங்க உடம்ப அதிகமான உபவாசம் போட்டு உங்க உடம்பை கெடுத்து கொள்ளாதீர்கள். ஏன்னா நம்ம ஏசப்பாவுக்கு நீங்க உபவாசம் போட்டு உடம்ப கெடுக்கணும்னு அவருக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்ல. இத ஞானமுள்ள இருதயத்தோடு புரிந்து கொள்ளுங்கள். உபவாசம் போடுங்கள். வாரத்துல ஒரு நாள் போடுங்க, ஒரு நேரம் போடுங்க, அல்ல மாதத்துல 2-3 முறை போடுங்க, தப்பு இல்லை. ஆனா பல பேர் என்ன செய்யணும், தொடர் உபவாசம், 2 மாத உபவாசம், 60 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், இப்படி தொடர்ந்து போட்டு அவங்க வாழ்க்கையை பார்க்கிறேன். நிறைய நோய் வந்து பிரச்சனைகள் உள்ள போய் அவதிப்படுற சூழ்நிலையை பார்க்கிறேன். அவங்க பக்கத்துல போனாலே வாட. அதீத பக்தினால ஓவரா உபவாசம் போட்டு உடம்பு என்ன செய்துக்கிறது, கெடுத்துக்கிறது. தயவு செஞ்சு சொல்றேன், உபவாசத்தை ஒரு லிமிட்டோட வச்சுக்கங்க. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். உபவாசத்தை போட வேணாம்னு சொல்லல, உபவாசத்தை என்ன பண்ணுங்க, ஒரு லிமிட்டோட. 2வது, உபவாசம் என்பது எதற்காக கேட்டீங்கன்னா, ஒரு புரிதலை உங்களுக்கு சொல்றேன். உபவாசம் உங்களை சரி செய்து கொள்வதற்கு தான் என்னது உபவாசம். இதை புரிஞ்சுக்கங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு தற்பரிசோதனை செய்து கொண்டு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துவதற்கு தான் உபவாசமே ஒழிய, நீங்க உபவாசம் போட்டு எதையும் உங்க வாழ்க்கையில பெற முடியாது. உபவாசம் போட்டு உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது. ஆமா, ஆண்டவர் வந்து உபவாசம் போட்டா ஏதாவது வரங்களை தருவேன், வல்லமை தருவேன் சொல்றாங்களா? ஏன் இந்த வார்த்தை சொல்றாங்க? நிறைய போதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ உபவாசம் போட்டு ஆண்டவர் என்ன செய்வார், உனக்கு நிறைய வரங்களை தருவாரு, வல்லமைகளை தருவாரு, அதை தருவாரு, இதை தருவாருன்னு சொல்றாங்க. ஆனா வேதாகமத்திலே உபவாசம் போட்டா இதெல்லாம் தருவேன் என்று கர்த்தர் எங்கேயுமே என்ன செய்யல, சொல்லவில்லை. உபவாசம் என்பது உங்களை பரிசுத்தமாக்கதானே ஒழிய கர்த்தரிடத்தில் எதுவும் பெறுவதற்காக உபவாசம் போடாதீர்கள், பெறவும் முடியாது. இதெல்லாம் எங்க காப்பி அடிச்சாங்க? உபவாசம் போட்டா ஏதாவது வரங்கள் கிடைக்கும், வல்லமை கிடைக்கும் அப்படிங்கிற போதனையெல்லாம் இந்து மக்கள் சொல்ற போதனை. அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, முனிவு அப்படியே இருந்துருவாங்க. பல வருஷமா புத்தெல்லாம் முளைச்சிரும். புத்தெல்லாம் முளைக்கும் போது கடவுள் என்ன செய்வாரு, வந்து காட்சி அளிச்சு அவனுடைய உபவாசத்தை பார்த்து கடவுள் என்ன செய்வாரு,
புல்லரிச்சு போய் மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பாரு. உடனே என்ன செய்வாரு? என்ன கேட்டாலும் உபவாசம் போட்டா கடவுள் என்ன செஞ்சிருவாரு? இந்த போதனை யார் சொன்ன போதனை? ஏசாமி சொன்ன போதனையா? பைபிள் போதனையா? இல்ல. நீ உபவாசம் போட்டினா என்ன கேட்டாலும் கடவுள் கொடுப்பாருங்கிறது இந்து மக்களுடைய போதனை. அவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா, முனிவர்கள் உபவாசம் இருப்பாங்க, பல வருஷங்கமா உபவாசம் இருந்து புத்தே உழைச்சி போயிடும். சாமி வந்து காட்சி அளிச்சு உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்பாரு. உடனே என்ன செய்வாரு? இவன் வரம் கேட்பான். என்ன வரம் கேட்பான்? நீங்க நிறைய எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தன் கூட நரகாசுரன் இப்படிதான் என்ன செஞ்சான்? பல நாள் உபவாசம். அவனே ஒரு கெட்டவன். அவன் உபவாசம் இருக்கும்போது கடவுள் என்ன செய்யறாரு? காட்சி எடுத்து உனக்கு என்ன வரன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நான் யாரு தலையில போய் கைய வைக்கிறனோ அவன் எரிஞ்சு சாம்பலா இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கிறாரு. உடனே கடவுளும், உண்மையான கடவுள் தான் கொடுக்க மாட்டாரு, ஆனா அது ஒரு கதை. கடவுள் என்ன செய்யறாரு? தந்தேன் மகானாய் அப்படின்னு சொன்னா வரம் கிடைச்சிருச்சு இவனுக்கு. வரம் கிடைச்சோன்னா இப்ப என்ன பண்ணிட்டான்? பல வருடமா உபவாசம் போட்டு கடவுள்கிட்ட வரத்தை வாங்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு வரம் கொடுத்த கடவுள் மேலேயே என்ன செய்ய விட்டான்? கையை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா என்ன வரம் கிடைச்சிருக்குது? யார் மேல கைய வச்சாலும் அவன் எரிஞ்சு சாம்பலா போகட்டும் வரம் வாங்கிட்டான். இப்ப கடவுள் மேலேயே கைய வச்சு பார்ப்போம். கடவுள் எரிஞ்சு சாம்பலா விட்டு துரத்துறான் கடவுளை. இவர் தெரிச்சு ஓடுறாரு, ஐயோ காப்பாத்துக்கடா. கடவுள் தெரிச்சு ஓடுறாரு, இவன் பின்னால வரம் பெற்ற துரத்து ஓடுறான். இதெல்லாம் என்னன்னா, உபவாசம் இருந்தா ஆண்டவர் வல்லமையை கொடுப்பாரு, வரம் கொடுப்பாருன்னு ஒரு பொய்யான நம்பிக்கையை விசுவாசிகள் விதைத்து விடுவது. ஆனா வேதாகமத்தில் இதற்கு சான்று அல்ல. பல பேர் உபவாசம் பைபிளிலே போட்டார்கள் தான், ஆனா எந்த வல்லமையையும் வரத்தையும் பெறுவதற்காக அவர்கள் போடவில்லை. தங்களை பரிசுத்தம் செய்து கொள்வதற்காக என்ன செஞ்சாங்க? உபவாசம் போட்டார்கள். உங்கள் மாம்சத்தை அடக்கி ஆள்வதற்காக உபவாசம் போட்டார்களே ஒழிய கடவுளிடத்திலே வல்லமையையும் வரத்தையும் பெறுவதற்காக உபவாசம் என்ன செய்யல யாரோ. அப்படி ஆண்டவர் உபவாசம் போட்டு வரத்தை கொடுக்கிற ஏமாந்த கடவுளும் இல்லை. அவர் உங்க உபவாசத்தை பார்த்து ஏமாந்தெல்லாம் வரத்தை கொடுக்க மாட்டாரு. நீங்க உண்மையா இருப்பீங்களான்னு பார்த்து தான் என்ன செய்வாரு? உபவாசம் போட்டு வரத்தை வல்லமை வாங்கினா எவன் வேணாலும் போட்டு என்ன செஞ்சிடலாம். நான் ஒரு 50 நாள் உபவாசம் போட்டு வரத்தை வாங்கிட்டு போயிடலாம். தெருவில் போற எவனா வந்தாலும் அவனும் ஒரு 50 நாள் உபவாசம் போட்டு எதாவது செஞ்சிருவான். அந்த கதையெல்லாம் நம்ம ஏசாமிட்ட நடக்காது. ஏசாமி யாருக்கு வல்லமையும் வரங்களையும் கொடுக்கிறார்னா, உண்மை உள்ளவன்ட்டு தான் என்ன செய்யறாரு? ஊழியத்தை கொடுக்கிறார். உண்மை உள்ளவன்ட்டு தான் வரங்களை கொடுக்கிறார். தகுதியானவன்ட்டு தான் அந்த கிருபைகளை கொடுக்கிறாரே ஒழிய நீங்க உண்மையா பரிசுத்தமா நேர்த்தியா இருப்பீங்கன்னு ஆண்டவர் அதை பார்த்து உணர்ந்து உங்களுக்கு கொடுப்பாரே ஒழிய நீங்க உபவாசம் போறதுனால எதையும் செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டார். அதனால என்ன சொல்றவர்னா, ஞானமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அநேகர் இப்படி ஆழமான விஷயங்களை சொல்லித்தர மாட்டார்கள். ஒரு மேலோட்டமான பக்தி சார்ந்த காரியங்கள், உணர்ச்சி வசம் ஊட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அவருடைய உபதேசத்தை கேட்கும் போது உணர்ச்சி பொங்குவீங்க. ஆனா நான் என்ன போதிக்கிறேன்னா, ஞானமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை, ஞானமுள்ள கிறிஸ்தவம், வேதாகமம் சார்ந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, பைபிளிலே உண்மையாக என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு கற்றுக்கொடு. அதுவும் மெயினா புதிய ஏற்பாட்டு வேதாகமம், புதிய உடன்படிக்கைக்குள்ள என்ன சத்தியம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு சிந்தித்து நம்ம என்ன செய்யணும்? செயல்பட கத்துக்கணும். அல்லேலூயா. அப்படி ஞானமுள்ள வாழ்க்கை வாழும்படியான கிருபைகளை ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இந்த வருடத்தின் இறுதியிலே அந்த ஜெபத்தோடு என்ன செய்யணும்? 2026க்குள்ள அந்த விசுவாசத்தோடு கூட, அந்த நம்பிக்கையோடு கூட கர்த்தரிடத்தில் என்ன செய்ய போறோம்? நுழைய போறோம். ஜெபத்தோடு கூட என்ன செய்யுங்க? வருட துவக்கத்திலே நுழைவதற்காக ஆயத்தத்தோடு கூட வாங்க. எதெல்லாம் விடணுமோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்கணுமோ அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட, அதுக்கு தேவையான பலத்தை தாங்கப்பா. நாங்க எடுக்கிற தீர்மானங்கள் ஜெபத்தோடு எடுக்கிறோம். அந்த தீர்மானத்தை நாங்க 2026 நிச்சயமா என்ன செய்யணும்? வெற்றிகரமாக நாங்க சாதித்து விட வேண்டும். 2025 கூட தோத்துட்டோம். நிறைய விஷயங்கள் நாங்க செய்யணும், இப்படி வாழணும் அப்படி வாழணும் நினைச்சோம், முடியல. 2026 நாங்க செய்து முடிக்கணும். அதற்கு தேவையான ஆற்றலை கிருபையை தாங்கன்னு சொல்லி என்ன செய்யுங்க? ஜெபத்தோடு கூட என்ன செய்யுங்க? வாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம ஜெபிக்கலாம்.